Hey, hi guys, it's me. Welcome to Concepts of Ethic in Tamil. இன்னைக்கு நம்ம 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல பார்க்குறது என்னன்னா டே 27. இந்த டே 27 நம்ம பார்க்க போகிறது துகள்களாலான அமைப்பு மற்றும் சுழல் இயக்கம். சரியா? துகள்களாலான அமைப்பு மற்றும் சுழல் இயக்கம். சரியா? சரி, இதோடைய பகுதி 3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இதோடைய பகுதி 3 தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைமையம் பார்த்தாச்சு, நிறைமையத்தின் இயக்கத்தை பற்றி பார்த்தாச்சு, நிலைம திருப்பு திறன் என்னன்னு பார்த்தாச்சு. தென் இப்போ பார்க்குறது என்னன்னா திருப்பு விசை. சரியா? திருப்பு விசையை பார்த்துட்டு அதுக்கடுத்து கோண உந்தம், ரோலிங் வந்து ஆக்சுவலி உருள் இயக்கம் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி சிலபஸ்ல இல்லை. நீட் சிலபஸ் 2025 சிலபஸ்ல வந்து ரோலிங் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது அந்த அந்த கான்செப்ட் கிடையாது. ஸோ அதனால ரோலிங் ஆப்ஷன் விட்டு என்ன பண்ண போறேன், கோண உந்தம் அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் அடுத்த பார்ட்ல நான் நடத்த போறேன். சரியா? ஓகே, சரி, ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாரு. ஓகே, இப்போ பார்க்குறது என்னன்னா ஒரு சின்ன தமுதோண்டு மோட்டிவேஷன். சரியா? இப்போ இது மோட்டிவேஷன் கூட சொல்ல முடியாது, ஒரு கருத்து. எப்படியோ ஒன்று வச்சுக்கோ, உன்னோட விருப்பம். ஓகே, மோட்டிவேஷன் வர்சஸ் டிசிப்ளின் எது வந்து பண்ணா பெஸ்ட்டு, மோட்டிவேஷனா டிசிப்ளினா? ஓகே, ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுக்கோ. இப்போ நான் ஒரு விஷயத்த நான் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தனோட ஸ்டோரியை கேட்டு நான் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு அவனை மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். சரி, அவரை மாதிரி நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஓகே, நானும் வந்து பண்ணுறேன், ஒரு நாள் பண்ணுறேன், 2 நாள் பண்ணுறேன், 3 நாள் பண்ணுறேன். 4வது நாள் இல்லை இது நம்மளால முடியாது அப்படின்ட்டு 4வது நாள் என்ன பண்ணிடுறேன், விட்டுடுவேன். 4வது நாள் என்ன பண்ணிடுறேன், விட்டுடுறேன். சரியா? ஓகே, அப்போ அந்த மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா உன்னால் எத்தனை நாள் பண்ண முடியும், ஒரு 3 நாள் பண்ண முடியும், அதிகபட்சம் உன்னால் 3 நாள் ஃபாலோ பண்ண முடியும். 4வது நாள் உனக்கு என்ன ஆகிடும், ஸோ சோர்வாயிடும். சரியா? 4வது நாள் உனக்கே வந்து பண்ண ஒரு மாதிரி என்னடா இது வெறுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி உனக்கே தோணிடும். சரியா? ஆனா ஓகே, டிசிப்ளின் அப்படின்ற ஒரு மேட்டர் இருந்துச்சு அப்படின்னா, சரியா, டிசிப்ளின் அதாவது ஸோ மோட்டிவேஷனுக்கும் கிராஃபுக்கும் நம்ம வரையும் பாரு. ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு நாள் ஃபைன் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆகும், ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பட் டிசிப்ளின் என்றது அப்படின்றது என்னன்னா, டிசிப்ளின் வந்து நீ ஒரு நாள் என்ன செய்யறியோ அதே தான் அடுத்த நாளும், அதே தான் அடுத்த நாளும், அதே தான் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டினியூட்டியா போயிட்டு இருக்கும். சரியா? அப்போ டிசிப்ளின் அப்படின்றது இங்க என்ன சொல்ல வரணும்னா, ஐ எம் டாக்கிங் அபவுட் கன்சிஸ்டன்சி. என்னது? கன்சிஸ்டன்சியை பத்தி நான் பேசுவேன். சரியா? நீ தொடர்ச்சியா கண்டினியூவா உனக்கு மோட்டிவேஷன் ஆகுது, அந்த மோட்டிவேஷனை 2 நாள் 3 நாள் இல்லாம நீ அதை டிசிப்ளினா ஃபாலோ, அந்த மோட்டிவேஷனை டிசிப்ளினா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கேன், ஸோ என்ன பண்ண முடியாது, உன்னோட சக்ஸஸ் யாராலையும் தடுக்க முடியாது. ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீட் மட்டும் இல்லை, உன்னோட வாழ்க்கைக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். நான் பாடி பில்டர் ஆகணும்னு யோசிக்கிறேன், நானே நோஞ்சான் தான் வச்சுக்கோ, நான் பாடி பில்டர் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஓகே, போயிட்டு ஒரு 3 நாள் என்னது முதல்ல வந்து பார்த்தா ஒரு 3 நாள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன்னா வச்சுக்கேன், போய் ஜிம்முக்கு போகிறேன், பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறேன். 4வது நாள் என்ன பண்ணுறேன்னா டயர்டாகுதுன்னு சொல்லிட்டு படுத்தேன். சரியா? ஆனால் இப்போ இதே ஒரு பாடி பில்டர் எடுத்துக்கோ, அவங்க கண்டினியூட்டியாக டிசிப்ளினாக என்ன பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, பாடி அவ்வளோ மெயின்டைன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஓகே, அப்போ மோட்டிவேஷன் கூட சேர்ந்து உனக்கு என்ன வேணும், டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? டிசிப்ளின்னா நல்நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் இல்லை, நீ செய்கிற வேலையிலும் டிசிப்ளின் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து பண்ண மேட்டருக்கு வந்தேன். என்ன மேட்டர் அப்படின்னா டார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டார்க்குன்னு பாரு, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஓகே, இப்போ ஒரு ரொட்டேஷனல் மோஷன் இப்போ வந்து பண்ணா வச்சுக்க, திருப்புள் இருக்குது. ஓகே, இது வந்து பண்ணா நெட்டு, இது என்னது நெட்டு. இந்த நெட்டை வந்து என்ன பண்ணா ஒரு ஸ்பேனர் போட்டு நான் என்ன பண்றேன்னா கலத்துறேன். இந்த ஸ்பேனர் போட்டு என்ன பண்ணேன், நான் கலத்துறேன்னு வச்சுக்கேன். கலத்தும் போது இப்படி இந்த டைரக்ஷனை ரொட்டேட் பண்ணுவேன்னா, இந்த டைரக்ஷன் என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோம்னா அப்போ ஒரு ரொட்டேஷன் மோஷனை சேஞ்ச் பண்றது இல்லையா, அது அந்த ரொட்டேஷன் மோஷன் இருக்கு, அதாவது அந்த சுழல் இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த சுழல் இயக்கத்தை ஓகே, அந்த ஒரு பொருளினுடைய சுழல் இயக்கத்தை சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. சரியா? அந்த விசை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா திருப்பு திறன். அந்த விசை அதுதான் நான் என்னன்னு சொல்லுவேன், திருப்பத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த அந்த அனலாகஸ் இருக்கு இல்லையா, அந்த அனலாகஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னது, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், திருப்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், திருப்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? புரியுதாப்பா நான் சொல்றது என்னன்ட்டு? ஓகே சரிப்பா. ஸோ இதான் நான் சொல்லுவோம், நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோடைய வேற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா டார்க். சரியா? வேற ஒரு டேர்ம் தான் என்னது அப்படின்னா டார்க். சரியா? அப்படின்னா என்னது, ஸோ திருப்பு விசை அப்படின்றது என்னன்னா, இங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ரொட்டேஷன் மோஷன் இருக்குது, அதாவது சுழல் இயக்கத்தை என்னது ஒரு பொருளினுடைய சுழல் இயக்கத்தை மாற்றத்துக்கு தேவைப்படக்கூடிய விசை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா திருப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அதாவது ஒரு பொருளின் சுழற்சி இயக்கத்தை
சுழற்சி இயக்கத்தை சுழற்சி இயக்கத்தை சுழற்சி இயக்கத்தை மாற்ற தேவைப்படும் மாற்ற தேவைப்படும் மாற்ற தேவைப்படும் தேவைப்படும் ஒரு அமைப்பு தான் வந்து திருப்புத்திறன். ஒரு அமைப்புக்கு பேர் தான் அது, ஒரு அமைப்பு தான், ஒரு அமைப்பு திருப்புத்திறன் எனப்படும். என்னன்னு சொல்லுவாங்க? திருப்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? சொல்யூஷன் புரியுதா? இந்த திருப்புத்திறன் அப்படின்றது என்னன்னா வேற ஒரு டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா என்னது? ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க்னா ஒன்னோட திருப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? திருப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஓகே, சரியா? சரி, ஓகே 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 இந்த திருப்பு விசை இருக்குல்ல, சரிவா, இங்க மேட்டருக்கு வந்துடலாம். திருப்பு விசைன்னு ஒரு மேட்டர் சொன்னோம்ல. இப்போ இந்த திருப்பு விசை எதை பொறுத்து அமையும்? இந்த திருப்பு விசை எதெல்லாம் பொறுத்து அமையும்? இங்க பாரு. இப்போ இது நெட் இங்க இருக்குது. அது நெட்டு வந்து பார்த்தா தம்மு தூண்டு இருக்குது. இந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த கைப்பிடி வந்து பார்த்தோன்னா ரொம்ப நீட்டா இருக்குது. சரியா? நீட்டா இருக்கும்போது ரொட்டேட் பண்ண உனக்கு ஈஸியா இருக்கும். அப்போ உனக்கு திருப்பு விசைன்றது என்னவா இருக்கும்? திருப்பு விசை கம்மியா இருக்கும். சரி, திருப்பு விசையோட மதிப்பு என்ன ஆகும்? ஸோ கம்மியா இருக்கும். புரிஞ்சா நான் சொல்றது? திருப்பு விசையோட மதிப்பு என்ன ஆகும்? கம்மியாகும். விசை கம்மியாச்சுன்னா இதன் மீது செயல்படும் திருப்பு விசை கம்மியாச்சுன்னா நீ என்ன பண்ணலாம்? இந்த நெட்டை ஈஸியா காட்டிடலாம். சரியா? இதே நெட் இந்த மாதிரி இருக்கு. நெட்டுக்கு ஆனா ஸ்பேனர் சைஸ் பார்த்தோன்னா ஸ்பேனர் ஓகே கரெக்டா இருக்குது. ஆனா ஹேண்டில் வந்து பார்த்தா எவ்வளவு இருக்குது? ஹேண்டில் வந்து ஜஸ்ட் இவ்வளவுதான் இருக்குதுன்னு வச்சுக்கேன். ஏதோ மந்திரக்கோள் மாதிரி இது ஹேண்டில் வந்து தம்மத்தூண்டு இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ தொலைவு வந்து பார்த்தா கம்மியாச்சு. இந்த கைப்பிடியோட நீளம் வந்து ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஓகேவா? இது வந்து பண்ணா உன்னுடைய ஆரிஜின். சரியா? இங்க என்னது? உன்னுடைய ஒரிஜின் இருக்கும். சரியா? இது அப்படின்றது என்னது? இது வந்து பண்ண என்னது? உன்னுடைய அந்த நீளம். சரியா? நீளமா? அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய விசை அப்படின்னு எனக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை விசை வந்து எப்படி இருக்கும்பா? இப்ப நான் இப்படி போட்டு இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணனா இதன் மீது செயல்படக்கூடிய விசை வந்து பண்ணா இந்த டைரக்ஷன் இருக்குமா? இதன் மீது செயல்படக்கூடிய விசை வந்து இந்த டைரக்ஷன் இருக்காதா? எஸ், தாராளமா இருக்கும்டா தம்பி. என்ன சொன்னேன்? தாராளமா இருக்கும். புரிஞ்சா நான் சொல்றது? என்னட்டு புரிஞ்சா நான் சொல்றது? சரியா? ஸோ அதை தான் வந்து பண்ணா இந்த திருப்பு விசைன்னு சொல்லுது. சரியா? அப்போ கைப்பிடி ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்படின்னா உன்னோட திருப்பு விசையோட மதிப்பு என்னவா இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ இதை கலத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ரொட்டேட் பண்றதுக்கு ஐயோ என்னால பிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி இருக்குதா? எஸ், அதேதான். சரியா? சரி, ஓகே. இன்னும் உனக்கு மேட்டர் இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த திருப்பு விசை இருக்குல்ல, இந்த திருப்பு விசை எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, மொத்தம் 3 விஷயத்த பொறுத்து அமையும். திருப்பு விசை வந்து மொத்தமா 3 விஷயத்த பொறுத்து அமையும். சரியா? அது என்னன்னா ப்ரோ அப்படின்னு கேட்டா முதல்ல வந்து பார்த்தா விசையை பொறுத்து அமையும். முதல்ல என்ன பண்ணும்? விசையை பொறுத்து அமையும். சரியா? ரெண்டாவது எதை பொறுத்து ப்ரோ அமையும்னு கேட்டா அதோட தொலைவு இருக்கு இல்லையா, அதோடைய தொலைவை பொறுத்து அமையும். சரியா? மூணாவதா ஒரு மேட்டர் சொன்னேன், அது என்ன அப்படின்னா செங்குத்த என்னது பர்பெண்டிகுலாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, செங்குத்து தகை என்னது, அது பேர் செங்குத்துன்னே வச்சுக்கலாமே, அது செங்குத்து தகைவுன்னு வச்சுக்கலாம். செங்குத்து தகைவு. சரியா? அதுதான் இங்க சொல்லுது. சரியா? செங்குத்து தகைவு. அது என்ன ப்ரோ செங்குத்து தகைவு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்க பாரு, ஒருத்தன் இங்க நின்றுட்டு இருக்காப்புல. சரியா? ஓகே, நின்றுட்டு என்ன பண்ண, உன்னை பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல என்னது ஸ்ட்ரைட்டா அப்படி பிடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்க. பம்ப் இருக்குல்ல, அந்த பம்பை நீ வந்து ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்க. ஸ்ட்ரைட்டா என்ன பண்ற? ஸோ பிடிச்சிட்டு இருக்கு. அப்படி ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்க. இப்பன்னு பார்த்து கரண்ட் இல்லாம கேமரா இல்லாம நான் உனக்கு ஸ்கிரீன்ல எடுக்கிறதா இருந்துச்சு. ஓகே, இதை நீ வந்து ஏதோ ஒன்று உன் கையில வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் பேடோ இல்லைன்னா ஏதோ ஒன்று பிடிச்சிக்கோ. ஓகே, பிடிச்சிட்டு இந்த இடத்துல என்ன பண்ற? எக்ஸாம் பேடை கூட இப்படி ஒரு சைடில் மட்டும் பிடிச்சிக்கோ. இந்த சைடு எக்ஸாம் பேட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். எக்ஸாம் பேட்ல இந்த சைடு பிடிச்சிக்கோ, ஒரு எண்டை மட்டும் பிடிச்சிக்கோ. பிடிச்சிட்டு என்ன பண்ண தெரியுமா? அப்படி ஸ்ட்ரைட்டா நிறுத்தி வை. என்ன பண்ணி நிறுத்தி வை. வச்சுட்டு இது மேல நீ வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வை. இது மேல நீ ஒரு பாக்ஸ் வச்சு அப்படின்னா பாக்ஸோ ஏதோ ஒரு புக்கோ அது மேல வச்சேன்னா என்ன ஆகும்? அது மேல வச்சுட்டானா உன்னால ஸ்ட்ரைட்டா நிப்பாட்ட முடியுமா? அது மேல நீ வச்சுட்டான் ஏதோ ஒன்று ஸ்ட்ரைட்டா அப்படி வச்சுட்டா நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டா எஸ், கண்டிப்பா கஷ்டம். கண்டிப்பா நான் இருக்கும், கஷ்டமா இருக்கும். அது மேல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் நான் வந்து சொல்லி பார்த்துட்டே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் வச்சோம்னா அது என்ன ஆயிடும்? தொப்புன்னு கீழே வந்துடும். தப்புன்னு உன் கையில நிக்காம கீழே வந்துடும். சரியா? அப்போ இங்க என்ன நடக்குது? ஸோ இங்க செயல்படக்கூடியது தான் என்னது? பர்பெண்டிகுலாரிட்டின்னு சொன்னாலே அந்த பர்பெண்டிகுலாரிட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஓகே, அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. அப்ப இந்த இடத்துல அதிகமா வெயிட் வைக்கும்போது இதான் ஆகுது. இது வந்து பண்ண ஒரு சுழற்சி ஏற்படுத்துதா, ஒரு திருப்புதலை ஏற்படுத்துதா, அந்த விசை தான் என்னன்னு சொல்லுவோம்னா திருப்பு விசைன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, அப்ப பர்பெண்டிகுலாரிட்டி அப்படின்னு என்னன்னா உனக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய அந்த செங்குத்தச்சு. சரியா? செங்குத்தச்சு. ஓகே, அப்போ ஒருவேளை செங்குத்து விசை அப்படின்றது கம்மியா இருக்குது அப்படின்னா, செங்குத்தானது கம்மியாச்சுன்னா உன்னுடைய திருப்பு விசையோட மதிப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். பர்பெண்டிகுலாரிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா உன்னுடைய டார்க்கோட மதிப்பு என்னவா இருக்கும்? ஸோ அதிகமா இருக்கும். புரிஞ்சா? ஓகேப்பா, நைஸ். சரி, ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லடா. இப்போ இது மேல என்ன பண்ணுது? இந்த இடத்துல வந்து பண்ணா ஒரு பொருள் இருக்குது. சரி, இந்த பொருள் மீது இந்த இடத்துல என்னது விசை ஒன்று
செயல்படுதுன்னு வச்சுக்கேன். சரியா? அப்ப இந்த விசை செயல்படுதுன்னா இந்த இடத்துல என்னது, இந்த புள்ளி 0,0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்னா இது என்ன 0,0னா சாரி நான் ஃபோர்ஸ் கொடுக்குறது ஆக்சுவலி இந்த டைரக்ஷன் தானே, இங்க ஃபோர்ஸ் வராதுப்பா, இங்க ஃபோர்ஸ் வராது. இது ஆரிஜின் அப்படின்னா இது ஆர் டிஸ்டன்ஸ் இருக்குது. சரியா? அப்ப நான் என்ன பண்ண, ஃபோர்ஸை வந்து இந்த டைரக்ஷன்ல கொடுக்கும்போது தானே ஆகுது. ஸோ இது வந்து கலத்தின் வருதா, ஆமாவா? அப்ப இது இங்க வந்து பண்ணா நான் ஒரு விசை இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஃபோர்ஸை எந்த பக்கம் கொடுத்துருப்பேன், ஆக்சுவலி நான் விசையை வந்து எங்க கொடுத்துருப்பேன், கரெக்டாக சொல்லி பார்க்கணும், எந்த இடத்துல கொடுத்துருப்பேன். சாரி, நீளம் எந்த பக்கம் இருக்கும், ஆறு எந்த பக்கம் இருக்கும் ப்ரோ, எக்ஸாக்டா எனக்கு தெரியும் ப்ரோ, ஆரிஜின்ல இருந்து அதுக்கு இருக்கும் ப்ரோ. எஸ் கரெக்ட், இங்கேருந்து என்ன இருக்கும், இந்த டைரக்ஷன் இருக்கும். சரியா? இதுதான் அது என்னுடைய ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதான் சொல்லுவோம் என்னோட ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ இந்த இதுக்கும் இந்த எக்ஸ்ஹெச்சுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு தீட்டா இருக்கா, ஒரு தீட்டா இருக்கா? ஓகே, சரி, ஓகேப்பா. இது விசை எஃப் அப்படின்னா இங்க பாரு, இதுக்கு நேரம் வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்குமா, இதுக்கு நேரம் என்ன இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருக்குமா, அது என்னது எஃப் காஸ் தீட்டாவா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மேட்டர் ஒன்று இருக்குமா, அது என்னது இருக்கும், எஃப் சைன் தீட்டான்னு ஒன்று இருக்குமா, இருக்காதா? எஸ், டெஃபினெட்லி எஃப் சைன் தீட்டான்னு ஒன்று இருக்குமா? எஸ், இருக்கும். சரியா? அதே மாதிரி தான் இந்த ஆருக்கும் கூட. சரியா? இந்த ஆருக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல என்னப்பா இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆர் காஸ் தீட்டா இருக்கும் ப்ரோ. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆர் சைன் தீட்டா இருக்கும் ப்ரோ. தட்ஸ் இட் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. புரிஞ்சா ப்ரோ? கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. பாட்டு நல்லா இருக்கும், அந்த பாட்டு நான் கேட்டு ஐ எம் அட்ராக்ஷன். சரியா? அப்போ இங்க திருப்பு விசை அப்படின்றது என்னன்னா, இங்க டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்னா எஃப் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னு சொல்லலாம். என்னது, எஃப் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த எஃப் அப்படின்றது என்னன்னா விசை. சரியா? இது என்னது, என்னுடைய விசை. சரியா? இந்த ஆர் அப்படின்றது என்னன்னா என்னுடைய செங்குத்து தொலைவு. இது என்னது, என்னோட பர்பெண்டிகுலாரிட்டி டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதாவது என்னது, செங்குத்து தொலைவு. சரியா? செங்குத்து தொலைவு. ஓகேவா? ஓகே, அப்போ எஃப் கிராஸ் ஆர்னா இது வந்து என்னது, ஒரு கிராஸ் ப்ராடக்ட். இது என்னது அப்படின்னா இது ஒரு வெக்டர் அளவு தான். வெக்டர் அளவுல என்னது, இது ஒரு குறுக்கு பெருக்கல் ப்ராடக்ட், அதாவது கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். சரியா? அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் சைன் தீட்டான்னு சொல்லலாமா? எஃப் ஆர் சைன் தீட்டான்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எஸ், சொல்லலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எஃப் ஆர் சைன் தீட்டான்றது என்னது, ஒரு முக்கியமான ஃபார்முலா. சரியா? ஓகே, அப்போ இதனுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோடைய எஸ்ஐ அலகு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதனுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோடைய எஸ்ஐ அலகு என்னவா இருக்கும், இதோட எஸ்ஐ அலகு ஃபோர்ஸுக்கு நியூட்டன், ஆருக்குன்னது மீட்டர். ஸோ அப்போ அது நியூட்டன் மீட்டர் தான் இதோடைய எஸ்ஐ அலகு. சரியா? அப்போ இதோட பரிணாமம் என்ன வரும், ml² T⁻⁻2 திஸ் இஸ் அவர், இதானது இதனுடைய பரிணாமம். திருப்பு விசையினுடைய பரிணாமம் என்னது, ml² T⁻⁻2 என்பது இதனுடைய பரிணாமம். புரிஞ்சாப்பா? ஓகேப்பா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஸ்ட்ரெயிட்டா? இப்போ பாரு, கொஞ்சம் தம்மு தூண்டு கான்செப்ட், நிறைய கொஷின்ஸ் இதில் வந்து இந்த லெசன், இந்த டார்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக திருப்பு விசை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த திருப்பு விசையில கான்செப்ட் வந்து பண்ண நான் சொல்றது தம்மு தூண்டு தான் சொல்லுவேன். ஆனால் கொஷின்ஸ் பார்த்தோன்னா வச்சுக்கேன், நிறைய கொஷின்ஸ் இருக்குது. எத்தனை கொஷின்ஸ் சேமா இருக்குது, 1 2 3 இருக்கும். 10 கொஷின் டு 15 கொஷின் ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் தரமான கொஷின்ஸ் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எல்லாமே, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு நான் உனக்கு கொஞ்சம் எடுத்துருப்பேன். ஓகேப்பா. 1 கிலோகிராம் நிறை கொண்ட ஓகே, 1 கிலோகிராம் நிறை கொண்ட பொருளின் திருப்பு விசையானது 2.5 நியூட்டன் மீட்டர். 2.5 நியூட்டன் மீட்டர். மேலும் 1 நியூட்டன் கொண்ட விசை அப்பொருளின் மீது செயல்படும் போது 1 நியூட்டன் கொண்ட விசை அப்பொருளின் மீது செயல்படும் போது அப்பொருள் ஆய அச்சிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது எனில் அவற்றுக்கு இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்கலாம். ஓகே, விச் மீன் எனக்கு தெரியும், டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் சைன் தீட்டாவா. இங்க டார்க்கோட மதிப்பு கொடுத்துட்டேன் எவ்வளோ, 2.5 கொடுத்துட்டான். போடு, டார்க் இஸ் ஈக்குவல் டு 2.5. எஃபோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்கான் பாரு, எஃபோட மதிப்பு எவ்வளோப்பா, 1 நியூட்டன். ஆரோட மதிப்பு 5 மீட்டர் இன்ட்டு சைன் தீட்டாவா. எனக்கு இங்கே என்ன கேட்கலாம், சைன் தீட்டாவோட மதிப்பு தான் கேட்கலாம். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 2.5 / 5ன்னு சொல்லிட்டு வருமா, ஆமாவா? அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன போதும், சைன் 1/2 என்னது, சைன் 1/2 இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரியா, 30 டிகிரி. இதை எப்படி இல்லை ரேடியன் என்ன சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், அல்லது என்னன்னு சொல்லலாம், π/6 ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், π/6 ரேடியன் சொல்லலாமா? எஸ், அவ்வளோதான், π/6 ரேடியன். கிளியரா?
5/6 ரேடியன். சரியா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. அடுத்த கொஸ்டின். ஸோ ஈஸியில இருந்து அப்படியே டஃப் அப்படி போகலாம். ஓகே, ஈஸி டு மாடரேட் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சரியா? ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை 5i cap 3j cap minus 7k cap மற்றும் அப்பொருளின் அமைவிட வெக்டார் 2i cap plus 2j cap plus k cap எனில் திருப்பு விசையின் அமைவிட வெக்டாரின் மதிப்பு என்ன? திருப்பு விசையின் அமைவிட வெக்டாரினுடைய மதிப்பு என்னன்னு கேட்கலாம். சரியா? சால்வ் பண்ணலாமா? ஒன்றும் இல்லை. எஃபோட மதிப்பு என்ன கொடுத்துருக்கான்? 5i cap plus 3j cap minus 7k capா? எஸ் ப்ரோ. அப்புறமா என்னப்பா கொடுத்துருக்கான்? ஆர் வெக்டாரோட மதிப்பு கொடுத்துருக்கோம். ஆர் வெக்டாரோட மதிப்பு வர 2i cap plus 2j cap plus k capா? இது வந்து கிராஸ் ப்ராடக்டா? அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டாரா? எஸ், நைஸ். இது எப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம்? கிராஸ் ப்ராடக்ட் டார்க் சமம் என்னன்னு சொல்லலாம்? டார்க் சமம் i cap j cap k capா? அப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு 5 3 -7. சரியா? 2 2 1 போடு. ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஐ கேப் இன்ட்டு ஐ கேப்னா என்ன? இதையும் மறைச்சிக்கோமா? இதையும் என்ன பண்ணுவோம்? மறைச்சிக்குவோம். மறைச்சிக்கணும் என்ன இருக்கும் மிச்சம்? இன்னும் எவ்வளோப்பா இருக்கும்? என்னென்ன இருக்குது சொல்லி பார்க்கலாம். 7 2 14 -14. அப்புறமா என்னது? 4 3 3 -3. சரியா? ப்ளஸ் ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் இன்ட்டு இதை மறைச்சிக்கோமா? என்னடா இது இந்த விக்குது? ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் இன்ட்டு எவ்வளோப்பா? 2 7 -14 ப்ரோ. அப்புறம் சாரி இது கரெக்ட் தான். இது 14 -3 தான். சரியா? அப்போ இது என்னது? இது என்ன வரும் பாரு? ஜே கேப்பை மறைச்சிக்கோ. அப்போ என்னது? 5 5. ஓகே, -14 -14. ஓகே, -14. ஓகே, அப்புறமா பார்த்து ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ஐ 2 10 -3 2 6. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்து பாரு? -17 ஐ கேப் ப்ளஸ் தானே +19 ஜே கேப். ஓகே, ப்ளஸ் 4k கேப் +4k கேப். இதுதான் என்னோட ஆன்சர். இதுதான் அது என்னோட ஆன்சர். புரிஞ்சாப்பா? ஓகேப்பா. ஓகே. நெக்ஸ்ட் பாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, f சமம் 3i cap plus 2j cap plus 3k cap என்ற விசையானது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, 3k cap என்ற விசையானது 4i cap plus 3j cap minus k cap மீட்டர் என்ற புள்ளியில் செயல்படுது. மேலும் அதே விசை i cap plus 2j cap plus k cap மீட்டர் என்ற புள்ளியின் மீது செயல்படும் போது திருப்பு விசையின் எண் மதிப்பு √x நியூட்டன் மீட்டர் எனில் x-இனுடைய மதிப்பு என்னன்னு கேட்கலாம். √x நியூட்டன் மீட்டர் எனில் x-இனுடைய எண் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். x-இனுடைய மதிப்பு என்னன்னு கேட்கலாம். ஓகே, ஈஸி தான் ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, இது வந்து என்னது? ஸோ ஒரு பொருள் ஒன்று இருக்குது. சரியா? அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இதெல்லாம் என்னது? விசை வந்து இந்த டைரக்ஷனில் செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க. விசை இந்த பக்கம் டைரக்ஷன் செயல்படுதுன்னா இங்கே எனக்கு என்ன இருக்கும்? இங்கேருந்து ஒரு விசை வந்து பண்ணால் இது மாதிரி செயல்பட்டுருக்குமா? ஓகே, அந்த பொருள் இங்கேருந்து ஒரு இது செயல்பட்டுருக்கு. அது என்னது? R1. சரியா? R1. ஓகே, மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்க? மீண்டும் வந்து R2 அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? இங்கேருந்து என்னது? ஸோ இங்கேருந்து வந்து ஒரு R2 அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கேருந்து என்ன இருக்கும்? R2ன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து போனால் பர்பெண்டிகுலர் என்ன இருக்கும்? ஆர் வெக்டார் இருக்குமா? ஆர் வெக்டார்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குமா? இருக்காதா? எஸ், ஆர் வெக்டார்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். சரியா? அப்போ இங்கேருந்து என்ன சொல்லலாம்? அப்போ R1 வெக்டார் சமம் என்னன்னு சொல்லலாம்? அப்போ R1 வெக்டார் சமம் என்னன்னு சொல்லலாம்? R2 வெக்டார் பிளஸ் ஆர் வெக்டார்னு சொல்லலாமா? இது இங்கே பாரு, இங்கேருந்து ஒரு வெக்டார், இங்கேருந்து ஒரு வெக்டார், 2 வெக்டார் வந்து போனால் செயல்பட்டு என்ன ஆகுது? இந்த R1 வெக்டார் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அப்போ R1 வெக்டார் ஆர் வெக்டாரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவும் சேர்ந்து ஆர் வெக்டாரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ என்னது? R1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R2 பிளஸ் ஆர் வெக்டார்னு சொல்லலாமா? when ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? R1 மைனஸ் R2ன்னு சொல்லலாமா? அப்போ போட R1 மைனஸ் R2ஓட மதிப்பு எவ்வளோ? R1ஓட மதிப்பு எவ்வளோப்பா? 4i cap plus 3j cap minus k cap. minus of i cap minus 2j cap minus k cap வருமா? போடு. அப்போ என்ன ஆன்சர் வரும்டா தம்பி? இது 3யா? 4 தான். அப்போ என்ன ஆச்சு பாரு? 3i cap plus j cap minus 2k cap வருமா? minus 2k capன்னு சொல்லிட்டு வருமா? அதான். எஸ், அப்புறமா என்னது? கிராஸ் ப்ராடக்ட் வச்சு அடி, வேலை முடிஞ்சிச்சு. கிராஸ் ப்ராடக்ட் வச்சு அடிச்சோம்னா என்ன ஆகும்? ஸோ எஃபோட வேல்யூ எவ்வளோப்பா? 3i cap இன்ட்டு போடு i cap j cap k cap. சரியா? அதுக்கப்புறம் என்னது? 3 2 3. அதுக்கப்புறம் இங்கே என்னப்பா கண்டுபிடிச்சோம்? 3 1 -2ன்னு கண்டுபிடிச்சோமா? 3 1 -2ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ i cap இன்ட்டு எவ்வளோப்பா? 3 2
6 மைனஸ் 3 ஓகே ப்ளஸ் ஜே கேப் இன்ட்டு ஓகே மூமு மைனஸ் 9 அதானே மூமு மைனஸ் 9 அப்புறமா எவ்வளோ மைனஸ் ஆஃப் கரெக்டா ஜே கேப் 3 6 சாரி 3 மைனஸ் 6 தென் மைனஸ் 9 மைனஸ் 6 மைனஸ் 9 மைனஸ் 6 மைனஸ் 9ன்னு வரும் சரியா ப்ளஸ் கே கேப் இன்ட்டு எவ்வளோ வந்துச்சு ஓர் 3 மைனஸ் 3 6 சரியா அப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்போ என்ன வந்து பாரு 3 i கேப் ப்ளஸ் 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 15 சாரி மைனஸ் 15 ஜே கேப் மைனஸ் 15 ஜே கேப் அப்புறமா என்ன வரும் அப்புறமா என்ன போதும் மைனஸ் 3 கே கேப்னு வருமா மைனஸ் 3 கே கேப்னு வரும் ஓகே இப்போ இதுக்கு நான் எண் மதிப்பு எடுத்தனா என்ன ஆகும் எண் மதிப்பு எடுத்தனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 15 ப்ளஸ் 15 225 15 இன்ட்டு 15 225 ப்ளஸ் 9 அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன ஆகுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 238ன்னு வருமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 238 நியூட்டன் மீட்டர்னு வருமா டார்க்குடைய மதிப்பு அப்போ இங்கே பாரு ஸோ என் மதிப்புன்றது ரூட் எக்ஸ் ஆஃப் நியூட்டன் மீட்டர்னா ஓகே இங்கே கேது ரூட் எக்ஸ் நியூட்டன் மீட்டர் அப்போ எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும் எக்ஸோட மதிப்பு 238 இருக்கும் இதுதான் என்னோட ஆன்சர் 238 இருக்கும் இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர் புரிஞ்சா ஓகே ஓகேப்பா நெக்ஸ்ட் பாரு நெக்ஸ்ட் வந்து ஒரு தமு தூண்டு ஒரு கான்செப்ட் சரியா இப்போ ஒரு ரிஜிட் பாடி இருக்குது என்னது ஒரு பொருள் ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருக்குது சரியா இப்போ இந்த நடுவில் வந்து பார்த்தோன்னா ஓகே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி சரி இந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியில் ஏதோ ஒரு விசை வந்து செயல்படுது என்னது இந்த பக்கம் ஒரு விசை இந்த பக்கம் வந்து பண்ணால் நான் விசையை கால்குலேட் பண்ணுறேன் சரியா ஆனால் ஓகே 9 to the force passes from the point of calculation of torque then the torque generated is 0 சரியா ஸோ இந்த இடத்துல என்னது ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் புள்ளியை வச்சு என்ன பண்ணோம்னா நிறைய விசை வந்து விசையோட லைன் வந்து பார்த்தா இந்த புள்ளி மேலே இருக்குது ஒன்று இங்கே இந்த பக்கம் செயல்படுது இங்கே வந்து என்னது இந்த டைரக்ஷன் கொஞ்சம் செயல்படுது இன்னொன்று வந்து பார்த்தா இப்படி செயல்படுது அப்போ இன்னொன்று இப்படி செயல்படுது சரியா இன்னொன்று வந்து பார்த்தா இங்கேருந்து வெளியே போகிற மாதிரி ஒன்று செயல்படுது சரியா இன்னொரு புள்ளி வந்து பார்த்தா இங்கேருந்து இந்த டைரக்ஷன் செயல்படுதுன்னு வச்சுக்கேன் அப்போ இதோட லைன் எல்லாம் பாரு எல்லா லைனும் என்ன ஆகுது லைன் எல்லாமே என்ன ஆகுதுப்பா லைன் எல்லாமே சேர்ந்து ஒரு புள்ளியில் இதோடைய விசை செயல்படக்கூடிய அந்த புள்ளிகள் பல்வேறு விசைகள் ஒரு நிறைமயிற்சி ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அதோடைய திருப்பு விசை என்னவா இருக்கும் அப்படின்னா ஓகே அதோட திருப்பு விசை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா என்னவா இருக்கும் சுழியமா இருக்கும் சரியா ஓகே இங்க பாரு நல்லா பார்த்துக்கோ இந்த இடத்துல வந்து பார்த்தா என்னது ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்லாம் தெரியுமா உனக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தெரியுமா இப்போ நான் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்டா இப்போ என்ன பண்ணேன் இந்த ஒரு இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சரியா ஓகே அப்போ இதுக்கும் வந்து பண்ணா இந்த இடத்துல எந்த விதமான டார்க்கும் ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது சரியா இப்போ நான் இந்த ஒரு புள்ளியை மட்டும் எடுத்துக்கன்னு வச்சுக்கேன் இங்கே என்ன பண்ணா ஒரு புள்ளியை மட்டும் எடுத்துக்கேன் அப்படின்னா ஓகே இங்கேருந்து இது எவ்வளோ டிகிரி இருக்குது ஸோ இதுக்கும் இந்த புள்ளிக்கு எவ்வளோ இந்த ஆங்கிளுக்கு இதுக்கு எவ்வளோ இருக்குது 90 டிகிரி இருக்குதா 90 டிகிரி இருக்கா அப்போ இங்கேருந்து வழக்கை பெறுவிரல் விதியை பயன்படுத்து இங்கே வழக்கை பெறுவிரல் விதியை பயன்படுத்தினா என்ன ஆகும் ஸோ இது எனக்கு நல்ல கலர் அதே கலர் மீது வருது எஸ் வழக்கை பெறுவிரல் விதியை இது சுத்தம் வழக்கை பெறுவிரல் விதியை பயன்படுத்தோம்னா உனக்கு இந்த விரல்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கும் விரல் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கும் அதாவது விரல் வந்து பார்த்தா ஸோ ப்ளஸ் Z இருக்கும் அது ப்ளஸ் Z இருக்கும் சரியா இது எந்த டைரக்ஷன் இருக்குது ஆக்சுவலி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கா இது எந்த டைரக்ஷன் எடுத்துக்கும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கும் ஆமாவா இதே வந்து இதுக்கு பாரு இதுக்கும் பாரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது ஓகே தீட்டா வந்து இப்படி இருக்குது இங்கே வச்சுட்டோம் இங்கே வச்சு இப்படி சொல்லிட்டு ஓகே இப்படி சொல்லட்டுன்னா அந்த விரல் பெருவிரல் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இதெல்லாம் பெருவிரல் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் சரியா அப்போ இந்த இடத்துல பாரு இது என்ன இருக்கும் ஸோ அப்போ இங்கே பாரு அப்போ என்னது கடிகார சுழற்சியில் இருந்துச்சுன்னா என்னது கடிகார சுழற்சியாக இருந்துச்சு அப்படின்னா அதே தான்டா தீட்டா ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா கிளாக் வைஸ் தீட்டான்னு சொல்லுவோம்ல அதே தான் கடிகார சுழற்சியில் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் புரிஞ்சா நான் சொல்கிறது என்னது ஓகே இங்கேருந்து பாரு இங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்குது ஆனால் இங்கேருந்து பாரு கடிகார சுழற்சியில் இருக்குது சரியா ஓகே நெகட்டிவாக இருக்கும் ஓகே இதே வந்து எதிர் கடிகார சுழற்சியில் இருக்குது இதே என்னவா இருக்குது எதிர் கடிகார சுழற்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கேன் எதிர் கடிகார சுழற்சியில் இருந்துச்சுன்னா அது என்ன நடக்கும் அது வந்து பண்ணால் பாசிட்டிவாக இருக்கும் எதிர் கடிகார சுழற்சியில் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும் ஸோ பாசிட்டிவாக இருக்கும் புரிஞ்சாப்பா கிளியரா தட் இஸ் த மேட்டர் ஓகே அதுதான் அது மேட்டர் ஓகேவா சரி ஓகே ஒரு கொஷின் உனக்கு என்னது ஒரு கொஷின்
இப்போ பாரு இது வந்து பண்ணது ஒரு இது தண்டு ஒன்று வச்சுருக்காங்க. இங்கேருந்து இது மேலே என்னது 20 நியூட்டன், இங்கேருந்து 40 நியூட்டன், இங்கேருந்து 60 நியூட்டன், 60 நியூட்டன், 80 நியூட்டன் சொல்லிட்டு 2 நியூட்டன் வந்து பண்ண இந்த பக்கமும் செயல்படுத்தோம்னா இந்த பொருள் வந்து பண்ணால் ஓய்வில் இருக்குமா இல்லை ஏதாச்சும் திருப்பு விசையை உணருமா? நான் அதான் கேட்குறேன். இந்த பொருள் வந்து ஏதாச்சும் ஓய்வில் இருக்குமா இல்லை ஏதாச்சும் திருப்பு விசையை உணருமா? என்னோட கொஸ்டின் அதுதான். இந்த பொருள் ஸோ என்னது ஓய்வில் இருக்குமா திருப்பு விசையில் இருக்குமா? ஈஸி ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, ரொம்ப ஈஸி ப்ரோ. இங்கே பாருங்க, இது மேலே வந்து ஆக்ட் ஆகுது வந்து பண்ணால் 120 நியூட்டன், கீழே ஆக்ட் ஆகுது டோட்டலாக வந்து 80 நியூட்டன் தான். ஸோ அப்போ கேன்சல் ஆகுது. இது மேலே வந்து 120 நியூட்டன் இருக்கும் ப்ரோ. அப்போ இது ஆக்சுவலாக என்ன ஆகும்? இது ஆக்சுவலி என்ன ப்ரோ ஆகும்? டார்க்கை வந்து ஃபீல் பண்ணும் ப்ரோ. இது என்ன பண்ணும்? ஸோ நியூட்டனோட மதிப்பு இங்கே வந்து பண்ணால் ஒரு பாக்ஸில் இருக்கிறது 20 நியூட்டன் இருக்குது, இங்கே வந்து 80 நியூட்டன் இருக்கும்போது வந்து சமப்படுத்தி இது என்ன ஆகும்? டார்க்கை வந்து பண்ணால் ப்ரொடியூஸ் பண்ணும் ப்ரோ. அது என்ன, அது வெயிட் தாங்க முடியாமல் இங்கே பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து பிடிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பம்பை இங்கே பிடிச்சிட்டு இருக்கோம், இங்கே வெயிட் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, வச்சோம்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வருமா? அதே தான் மேட்டர் சரியா, அதே தான் இங்கே சரியா. அப்போ இந்த பொருள் ஓய்வில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓய்வில் இருக்காது. இது என்ன பண்ணும்? ஒரு திருப்பு விசையை என்ன பண்ணும்? உணரும். புரிஞ்சா? ஒரு திருப்பு விசை என்ன பண்ணும்? இந்த பொருளானது உணரும். கிளியராப்பா? கிளியரா? எஸ், நைஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 20 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட ஒரு சக்கரமானது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு காட்டப்பட்டுள்ளது. மேலும் அவற்றில் 4, 8, 6, 9 என்ற நியூட்டன் விசைகள் முறையே A, B மற்றும் CD-யில் செயல்படுகிறது எனில் அவற்றின் மையத்தில் அதன் திருப்பு விசை என்னன்னு கேட்டிருக்கான். அதன் திருப்பு விசை என்ன? அதன் மையத்தில் அவற்றின் திருப்பு விசை என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? கொஸ்டின் புரிஞ்சா? கொஞ்சம் சின்ன இடத்துல டிரான்ஸ்லேஷன் மிஸ் ஆகும். ஓகே, பிகாஸ் வந்து என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா வந்து டிரான்ஸ்லேஷன் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் டிரான்ஸ்லேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ சின்ன இடத்துல ஏதாவது மிஸ்டேக் ஆகலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூஸ், பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே எவ்வளோ இருக்குது? ஸோ ஆக்சுவலி இங்கே என்னப்பா, இங்கே பாரு, இங்கே எவ்வளோப்பா? 20 சென்டிமீட்டரா. இப்போ நான் ஒவ்வொரு விசைக்கும் வந்து பண்ணால் டார்க் எடுக்குது சரியா. அப்போது இங்கே என்னது, என்னுடைய இங்கே நடுவில் வந்து எவ்வளோ திருப்பு விசை உணவு தானே கேட்டிருக்கோம். நடுவில் வந்து எவ்வளோ திருப்பு விசை உணவு. இங்கே பாரு, ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, நிறைய அது மேலே ஒரு நடுவில் வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு விசை செயல்படுதா சரியா. அப்போ இங்கே பாரு, இது வந்து பண்ணால் இது மேலே ஒரு விசை செயல்படுது, அது என்ன டார்க் மேலே இந்த ஒரு புள்ளி மேலே இது செயல்படுது. ஆனால் இங்கே இருக்க ஆங்கிள் எவ்வளோ? 0 டிகிரி சரியா. அப்போ இங்கே என்னது, ஸோ இங்கே எந்த வித டார்க்கும் செயல்பட போதில் இந்த 6 நியூட்டன்றது வேஸ்ட்டு. ஆனால் இந்த 9 நியூட்டன் பாரு, இந்த 9 நியூட்டன் வந்து ஆக்சுவலி என்னவா இருக்குதுப்பா? 9 நியூட்டன் என்னவா இருக்கு? 9 நியூட்டன் விசை. இது வந்து பண்ணா ஏ, இது வந்து பண்ணா என்னது? ஏ, பி, இது பி, இது சி, இது டி சரியா. இப்போ ஏ அப்படின்னு பார்க்குறேன். ஏ அப்படின்னு பார்க்கும்போது என்னது? ஏ அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகுப்பா? இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கா? புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? இது வந்து என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா கிளாக் வைஸ் டைரக்ஷனா? இங்கேருந்து 90 டிகிரியா? அப்போ இங்கேருந்து என்னது? 90 டிகிரி. ஏல வலது கை வச்சு இப்படி சொல்லத்தேன் அப்படின்னா உனக்கு 90 டிகிரி இருக்கும். அப்போ இது என்னது? 90 டிகிரினா இதில் இருக்க டார்க் என்னவா இருக்கும்ப்பா? டார்க் என்னவா இருக்கும்? எஃப் இன்ட்டு டி தானே. எஃப் வெக்டார் கிளாஸ் ஆர் வெக்டாரா? எஃப் இன்ட்டு ஆர் சைன் தீட்டாவா? எஃப் ஆர் சைன் தீட்டா தானே ஃபார்முலா. எஸ் ஆர் நோ? சே எஸ் ஆர் நோ. எஃப் ஆர் சைன் தீட்டா இஸ் மை ஃபார்முலா. கிளியர்? எஃப் ஆர் சைன் தீட்டா இஸ் மை ஃபார்முலா சரியா. அப்போ இங்கே என்ன ஆகுது பாரு, இங்கே என்ன ஆகுது? ஃபோர்ஸ் எவ்வளோ? 4 நியூட்டன் செயல்படுது. ஓகே, 4 நியூட்டன் விசை செயல்படுது ஆமாவா. ஆரோட மதிப்பு எவ்வளோப்பா? இது ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டானா கிளாக் வைஸ் தீட்டானா நெகட்டிவா. அப்போது இது என்னது? ஓன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ டார்க் அட் ஓ இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளோ? 4 இன்ட்டு எவ்வளோ இருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். பட் மீட்டரில் மாற்றணும். அப்போ 20/100 எடுத்துக்கலாமா? 20/100 சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாதா? சொல்டா, 20/100 எடுத்துக்கலாம்ல. 20/100 சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாதா? வெயிட். கரெக்டாக தான் இருக்குது சரியா. அப்போ இந்த 8 நியூட்டனுக்கு பார்க்குறேன் சரி. 8 நியூட்டன்னா நம்ம என்ன செங்குத்து விசை வேணுமா? செங்குத்து இது வேணும் சரியா. அப்போ இங்கே வந்து பண்ணால் ஒரு பர்பெண்டிகுலாரிட்டி இங்கே ஒன்று வரை, அப்போ இந்த இடத்துல ஒன்று வரை, இங்கே இருக்கிறதா செங்குத்து விசை இங்கே இருக்கும். அப்போ நான் அது 8 sin 30 டிகிரியா? 8 sin 30 டிகிரின்னு வருமா? ஆமாவா இல்லையா? இங்கே 8 cos 30 டிகிரின்னு வருமா? இங்கே 8 cos 30 டிகிரின்னு வரும். ஏன்னா வந்து செங்குத்து விசை தான் எனக்கு இங்கே தேவைப்படுது. என்னது? ஸோ செங்குத்து விசை மட்டும்தான் நான் இங்கே கணக்கில் எடுத்துக்க முடியும் சரியா. அப்போ இது என்னது? இதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா ப்ரோ. ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டானா பாசிட்டிவ் ப்ரோ. அப்போ என்ன ப்ரோ வரும்? 8 இன்ட்டு அதானே 8 இன்ட்டு sin 30 டிகிரியோட வேல்யூ எவ்வளோப்பா? sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2 இன்ட்டு
1/2 இன்ட்டு 20/100. அப்போ போடு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. 4 இன்ட்டு 20/100 4 இன்ட்டு 20/100. அப்புறமா இது வந்து நெகட்டிவ் தீட்டா, ஸோ நெகட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸு. அப்போ ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 9 இன்ட்டு 20/100 ப்ளஸ் 9 இன்ட்டு 20/100. புரிஞ்சா? ஓகே, அப்போ போடு, இதுவும் ஆக்சுவலி டோட்டலாக கேன்சல் ஆகிடுமா ஆகாதா? ஆமாம் ப்ரோ, தாராளமாக கேன்சல் ஆகிடும் ப்ரோ. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா? இது எவ்வளோ பாரு, இது 2 5 10, இது ஆச்சா 1.8. அப்போ டார்கெட் ஓ புள்ளியில் சரியா, என்னுடைய திருப்பு விசை என்பது தான் என்ன, எதுக்கு சமமாக இருக்கும்? 1.8 நியூட்டன் மீட்டருக்கு சமம். 1.8 நியூட்டன் மீட்டருக்கு சமம். இதுதான் வந்து என்னுடைய திருப்பு விசை, மையத்தில் திருப்பு விசை, அதாவது ஓ அப்படின்ற புள்ளியில் திருப்பு விசை. புரிஞ்சா? சரி, ஓகேப்பா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, சரியா, அதுக்கடுத்தது என்னன்னா, முக்கோணம் ABC என்ற சமபக்க முக்கோணம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவற்றின் மீது F1 F2 F3 என்ற விசைகள் செயல்படுகிறது எனில், மேலும் மையம் ஓவா ஓகே, இதன் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசை சுழியம் எனில் F3யின் எண் மதிப்பெண்ணு கேட்கலாம். F3 அதாவது ஃபோர்ஸ் 3யோட எண் மதிப்பெண்ணு கேட்கலாம். ஆமாவா? இது பாரு, ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி. சரியா, இங்க பாரு, இது என்னது? F1 விசையா? அப்போ இதன் மீது வந்து ஒரு F1 விசை செயல்படுமா? எஸ், F1 விசை செயல்படும். அப்போ இங்கே என்னது? இங்கே வந்து பண்ணால் ஒரு பர்பண்டிகுலாரிட்டி எனக்கு கிடைக்கும். கரெக்டா? பர்பண்டிகுலாரிட்டி இங்கே ஒன்று கிடைக்கும். சரியா, அதுக்கப்புறமா என்னது? இது என்ன ப்ரோ? F2 விசையா? F2 வந்து இந்த பக்கம் செயல்படுதுன்னா என்னது? இது இதன் மீது ஒரு விசையை செலுத்தும். சரியா, செலுத்திடுச்சு. இங்கே என்ன ப்ரோ இருக்குது? F2 விசை இந்த டைரக்ஷனில் செயல்படுதா? F2 விசை இந்த டைரக்ஷனில் செயல்படுதுன்னா என்னது? இது இதன் மீது வந்து பண்ணால் ஒரு விசையை செலுத்தும். கரெக்டா? அவ்வளோதான், மேட்டரே முடிஞ்சுடா. இப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், போட்டது வேலை முடிஞ்சு. அப்போ F1 என்னது? அப்படியே கையை வச்சு டக்குன்னு ஒரு சொல்லத்தே. ஸோ கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இது பாரு, கடிகார சுழற்சியா எதிர் கடிகார சுழற்சியா ப்ரோ? எதிர் கடிகார சுழற்சி ப்ரோ. அப்போ F1 அப்படின்றது என்னது? ஸோ பாசிட்டிவ் ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ. F2ன்றது பாரு, F2 ஆக்சுவலி என்னது? F2 வந்து பண்ணா ஒரு எதிர் கடிகார சுழற்சி தான். F2 ஆனது எதிர் கடிகார சுழற்சி தான். அப்போ எதிர் கடிகார சுழற்சின்றப்ப என்ன ஆகுது? அதுவும் பாசிட்டிவ் பிளஸ் F2. ஆனா F3 விசை மட்டும் பாரு, F3 விசை மட்டும் என்ன இருக்குது? நெகட்டிவ்ல இருக்குது. அப்போ என்னாச்சு? கிளாக் வைஸ்ல இருக்குது. ஸோ கிளாக் வைஸ்ல இருந்தால் நெகட்டிவ் F3 = இதன் மீது நடுவில் செயல்படக்கூடிய விசைன்றது எவ்வளோ? ஜீரோவா? அப்போ 0. ஓகே, 0. அப்போ என்னாச்சு? அது F3 சமம் என்னன்னு வந்துச்சுப்பா? F3 சமம் F1 + F2 வந்துச்சு. இதுதான் என்னோட ஆன்சர். F3 சமம் F1 + F2, இதுதான் வந்து என்னோட ஆன்சர். புரிஞ்சா? ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியாக டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகே, டக்குன்னு. ஓகே, இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு இன்னும் அந்த கோல்டு மற்ற விஷயம்லாம் எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஓகே. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லாம இருந்துட்டேன் பாரு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா அப்படின்னா சமநிலை. சரியா, என்ன நிலை? சமநிலை அப்படின்னா ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. சரியா, ஸோ ஈக்குலிபிரியம் வந்து நம்ம இப்போ 2 விதமான ஈக்குலிபிரியம் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்லேயே அதான் பார்த்துக்கோ. டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம். சரியா, இன்னொன்று வந்து பார்த்தா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். இன்னொன்று என்னது? ரொட்டேஷன் ஈக்குலிபிரியம். சொல்லுவாங்க. சரியா, டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம்னா என்ன? ரொட்டேஷன் ஈக்குலிபிரியம்னா என்ன? டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா நேர்கோட்டு சமநிலைன்னு, இந்த சுழல் சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம்னா ஒன்றும் இல்லை, நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல பார்த்தோம்ல. நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் என்ன பார்த்தோம்? ஒரு பிளாக் ஒன்று இருக்கு ப்ரோ. ஒரு பிளாக் ஒன்று இருக்கு. அந்த பிளாக் மேலே இங்கே வந்து 10 நியூட்டன் விசை செயல்படுதுன்னா இங்கே ஒரு 10 நியூட்டன் விசை செயல்படுச்சுன்னா என்னது? ஸோ சமநிலை ஆகிடும். அதுதான் என்னது? டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம். அப்போ டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியத்தில் என்ன சொன்னேன்? டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியத்தில் வந்து அதாவது ஸோ நேர்கோட்டு சமநிலையில் வந்து போனால் அதன் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை என்பது எதுக்கு சமமாக இருக்கும்? மொத்த விசை என்பது சுழியத்துக்கு சமமாக இருக்கும். சரியா, அப்போ என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தமா? அதாவது என்னவா இருக்குது? சமநிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்னவா இருக்குன்னு அர்த்தம்? சமநிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரிஞ்சா? இது ரொட்டேஷன் மோஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. சரியா, இங்க பாரு, ஒரு பொருள் திரும்பணும் அப்படின்னா அங்க என்ன இருக்கணும்?
திருப்பு விசைன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கணுமா? திருப்பு விசை இருந்தால் தான் அந்த பொருள் என்ன ஆகுது, சுழற்சியை ஏற்படுத்துமா? திருப்பு விசைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தான் அங்கன்னா அந்த பொருள் மேல என்ன ஆகும், ஒரு சுழற்சி அப்படின்றது ஏற்படும். அது பொருளின் மீது என்ன ஆகும், ஒரு சுழற்சி வந்து ஏற்படும். ஆமாவா? இங்கதான் வந்து பார்த்தோன்னா அப்படின்னா பொருள் மீது சுழற்சி ஏற்படுமா? அப்ப ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்ல ஒரு பொருள் வந்து பண்ணா சுழலாம இருக்கணும். ஒரு பொருள் என்ன பண்ணணும், சுத்தாம இருக்கணும். அப்ப பொருள் சுத்தாம இருக்கணும் அப்படின்னா என்னது, அங்க செயல்படக்கூடிய திருப்பு விசை என்பது என்னவா இருக்கணும், திருப்பு விசையோட மதிப்பு, மொத்த திருப்பு விசையின் மதிப்பு சுழியமா இருக்கணும்ப்பா. என்னவா இருக்கணும், மொத்த திருப்பு விசையினோட மதிப்பு என்னவா இருக்கணும், எனக்கு சுழியமா இருக்கணும். சுழியமா இருக்கணும். புரிஞ்சா நான் சொல்றது என்னன்னு? மொத்த திருப்பு விசையோட மதிப்பு என்னவா இருக்கணும், எனக்கு சுழியமா இருக்கணும். சரியா? ஓகே 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 ஓகே. ஒரு விஷயம் சொல்றேன் பார்த்துக்கோ. இப்போ வந்து நான் ஒரு பிளாக் ஒன்று நான் வச்சுட்டேன்டா. என்ன பண்ணேன், ஒரு பிளாக் ஒன்று நான் வச்சுட்டேன். இது என்னாச்சு, பிளாக்ல ஒரு கட்டத்தை ஒன்று வச்சுட்டு இந்த இடத்துல புள்ளியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன், ஒரு புள்ளியை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல ஒரு விசையை செலுத்துவேன், இந்த இடத்துல ஒரு விசையை செலுத்துவேன். சரியா? ஓகே. இந்த இடத்துல என்ன சுழல்ற மாதிரி ஒரு அச்சு இருக்குது. சரியா? அப்ப என்ன நடக்கும், இந்த இடத்துல என்ன நடக்கும், நீ வேணா ட்ரை பண்ண. ஓகே, ஒரு இடத்த வந்து பண்ணா ஃபிக்ஸ்டா வச்சுட்டு ஒரு பக்கம் ஒன்று செலுத்து, இன்னொரு பக்கம் இன்னொரு, இது வேற. எஸ், எக்ஸாம் பேட் இருக்குல்ல, எக்ஸாம் பேட் எடுத்து வச்சுக்கோ. ஓகே, எக்ஸாம் பேட் எடுத்து வச்சுட்டு நீ ஒரு பக்கம் ஒரு கையை, இன்னொன்று பக்கம் ஆப்போசிட்ல கீழே ஒரு கையை வச்சுன்னு மோளம் அடிப்பாங்களே அந்த மாதிரி கையை வச்சுன்னு இப்படி வந்து சுத்தி பாரு. அந்த மாதிரி இப்படி கையை வச்சு சும்மா தள்ளி பார்த்தோன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் ரொட்டேட் ஆகும், சுத்தும். சரியா? அப்போ இங்க என்ன ஆகும் பாரு, இங்க வந்து பாருனா எஃப் நெட் ஒரு வேலை வந்து பாருனா என்னுடைய மொத்த விசை, ஓகே, என்னோட நெட் ஃபோர்ஸ் துல்லியமா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய நெட் டார்க் நெட் இருக்குல்ல, ஓகே, என்னுடைய அந்த ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் இருக்குல்ல, ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் துல்லியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் வந்து, ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்னா என்னதுப்பா, அதாவது என்னுடைய சுழல் சமநிலை இருக்குல்ல, சுழற்சி சமநிலை இருக்குல்ல, சுழற்சி சமநிலை வந்து ஈக்குலிபிரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இல்லை, அவசியம் கிடையாது. என்ன கிடையாது, எனக்கு அவசியம் என்பது இல்லை. புரிஞ்சடா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரியுதா நான் சொல்றது நட்டு? என்னையா ப்ரோ சொல்ல வர, புரிஞ்சிருக்குமா புரிஞ்சிருக்காத, நீயே ஒன்று சொல்ற, நீயே ஒன்று மாட்டிக்கிற அப்படின்னு தானே தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பா புரியும். சரியா? கண்டிப்பா என்ன ஆகும், புரியும். சரியா? அதே மாதிரி என்னோட நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும் அப்படின்னா வச்சுக்கேன். இங்க வந்து என்னோட நெட் டார்க் வந்து ஜீரோவா இருக்குது அப்படின்னா, ஓகே, அதே மாதிரி டார்க் ஜீரோவா இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ஃபோர்ஸ் விசை இருக்குல்ல, விசை வந்து ஜீரோவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு பாரு, சேம் இதே தான். ஓகே, சேம் ஆக்சிஸ் தான். இப்போ 2 விசையை கொடுக்காம நான் ஒரு விசையை நான் வந்து கொடுக்குறேன். ஒரு விசை வந்து F1ஓட மதிப்பு 10 நியூட்டன் விசையை கொடுக்குறேன். சரியா? இது ரொட்டேட் ஆகுது. என்ன ஆகுது? ஸோ ரொட்டேட் ஆகுது. பாத்தியா, கிளம்பிட்டேன் நானே. ரொட்டேட் ஆகுது. சரி, ஓகே, சாரி, ரொட்டேட் ஆகும். கண்டிப்பா நான் ரொட்டேட் ஆகும். அப்போ நெட் டார்க் வந்து பண்ணா ஜீரோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? புரியுதா? நான் வந்து இதே வந்து பண்ணா வச்சுக்கேன், ஒருவேளை நான் ஒரு பிளாக் ஒன்று இந்த மாதிரி பிளாக் இருக்குது. சரியா? இந்த பிளாக்ல வந்து பார்த்தா நான் என்ன பண்றேன், ஸோ 2 விசையை கொடுக்குறேன். 2 விசை என்ன பண்ணேன், இப்படி ஆப்போசிட் விசையை செலுத்தேன் அப்படின்னா அங்கே நெட் டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியத்துல பாரு, நான் இந்த இடத்துல வந்து பண்ணா வச்சுக்கேன், இந்த இடத்துல வந்து ஏதோ பிளாக் வச்சுட்டு இந்த இடத்துல விசை கொடுக்குறேன். விசை வந்து என்ன பண்ணேன், ஸோ கொடுக்கும்போது அது என்ன ஆகும், இந்த பக்கம் அப்படின்னு நான் வந்துட்டே போகும். ஆனால் இது என்ன பண்ணாது, ஒருபோது இது வந்து பண்ணா ஒரு சுழற்சியை ஏற்படுத்தாது, திருப்பு விசையோ இல்லை மற்றதை ஏற்படுத்தாது. சரியா? அதே தான் இங்கேயும்ப்பா. அப்போ என்னுடைய நெட் ஈக்குலி, அதாவது டார்க் ஜீரோவா இருக்கும்போது என்னுடைய ஃபோர்ஸ், அதாவது டிரான்ஸ்லேஷன் ஃபோர்ஸ் வந்து பண்ணா சுழியமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஃபோர்ஸ் சுழியமா இருந்தா டார்க் ஜீரோவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சா? ஓகே, சரிப்பா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வா. சரியா? ஏபி என்ற நிலையான 1 மீட்டர் தண்டு ஒன்று கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவற்றின் முனைகளில் 2 A மற்றும் B என்ற கயிறுகள் படத்தில் காட்டியுள்ளவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த தண்டின் நிறை M எனில், மேலும் மற்றொரு தண்டின் நிறை 2 மேலும் மற்றொரு நிறை 2M எனில் 0.75 சென்டிமீட்டரில் A இலிருந்து உள்ளது எனில், ஏயின் இழுவிசை, இதோடைய இழுவிசை என்னன்னு கேட்கான். ஏயினுடைய இழுவிசையை கேட்கான். எஸ், ஓகே, இந்த டென்ஷன் ஆஃப் ஏ இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங் ஏ, அந்த ஸ்ட்ரிங் பி. சரியா? அப்போ இதோட இழுவிசை என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்கலாம்ப்பா. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கோ, ரொம்ப ஈஸி தான். சரியா? இதன் மீது என்னது, ஸோ கரெக்டாக இதோட மையத்தில் வந்து பண்ணால் ஒரு என்ன சொல்றது, புவியீர்ப்பு விசை mg செயல்படுமா? எஸ், mg செயல்படும். அப்போ இது மேலே ஒரு mg செயல்படும், அது என்னது 2mg ப்ரோ. சரியா? அப்போ ஓகே, அப்போ நம்மளுக்கு தெரியும் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ இதோட விசையும் சமமா இருக்கும்னு சொல்லிட்டு, அப்போ என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அப்போ டென்ஷன் ஆஃப் A பிளஸ் டென்ஷன் ஆஃப் B ஓட மதிப்பு எவ்வளோ இருக்கும்ப்பா?
3 mgக்கு சமமா இருக்குமா? எஸ், 3 mgக்கு என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். அதான் நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சது. ஆமாவா? ஏன் இது சமநிலையில இருக்கிறதுனால 3 mgன்னு சொல்லிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு படிச்சோம். ஆமாவா? அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை என்பது என்னவா இருக்கும்? சரி, மொத்த திருப்பு விசை எனக்கு என்னவா இருக்கும்? அதுதான் என்னோட கொஸ்டின். மொத்த திருப்பு விசைனா என்னப்பா? ஒன்றும் இல்லை. இந்த 2m நிறை இருக்குல்ல, இந்த 2m நிறை மீது ஸோ என்னென்ன ஆக்ட் ஆகும்? இந்த 50 இந்த mg மேல என்னென்ன ஆக்ட் ஆகும்? நடுவில் இந்த a மேல என்ன ஆக்ட் ஆகும்? எவ்வளோ திருப்பு விசை ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. சரியா? ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ இந்த நிறை இருக்குல்ல, இந்த நிறைக்கு பார்த்தோன்னா ஆக்சுவலி என்ன ஆக்ட் ஆகும்? என்ன ஆக்ட் ஆகும்டா? ஒன்றும் இல்லைப்பா. இதுக்கு பார்த்தா பர்பெண்டிகுலர் இதுவா? ஆமாவா? பர்பெண்டிகுலர் இதுவா? அப்போ என்னவா இருக்குது பாரு. ஸோ இதுக்கும் இந்த இதுக்கும் நடுவில் எவ்வளோ தொலைவு இருக்கு? வெறும் 25 மீட்டர் ப்ரோ. அப்போ என்ன ப்ரோ எழுதலாம்? 25 சென்டிமீட்டர் ப்ரோ. அப்போ 25 × 100, ஆரோட மதிப்பு 25/100. சரியா? அப்போ எம்மோட மதிப்பு எவ்வளோ? அதுமாதிரி செயல்படும் விசை எவ்வளோப்பா? 2 mgயா? அப்போ என்னது ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டாவா? ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா. அப்போ என்னது வரும்? 2 mg. அதானே? கரெக்டா? 2 mg × 25/100. சரியா போச்சு. சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்துக்கோ தம்பி. இவர் யாரு? தலைவர். இந்த 50 கிராம் இருக்குல்ல, நடுவில் செயல்படக்கூடிய mg இருக்குல்ல, அது நடுவில் எவ்வளோ செயல்படாப்புல பார்த்துக்கோ. எவ்வளோப்பா செயல்படாது? இதுக்கு பர்பெண்டிகுலர் இதுவா? ஸோ இதுவும் ஆன்டி கிளாக் வைஸா? தீட்டா ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டாவா? போடு. அப்போ என்ன வரும்? ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டானா பாசிட்டிவ். சரியா? பாசிட்டிவ். ஓகே. எப்படின்னா பாரு, இந்த இடத்துல எக்ஸாக்டா நீ உன்னோட கையை வச்சிருந்தா அந்த கடைசி பாம்பை வச்சுட்டு ஸோ வெக்டார்ஸ் பார்த்துருந்தேன்னா வெக்டார்ஸ் லெசன் நடத்திருப்பல, அங்கே போயிட்டு வலது கை பெறுவியல் விதி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே போய் பார்த்துக்கோ. சரியா? இதில் எக்ஸாக்டா இன்னும் ஒரு செஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் செஷன் கரண்ட் ஐ திங்க் ரெடி ஆயிருந்தா நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் ஏரியாவுக்கு மட்டும் லோ வோல்டேஜ். மற்ற நாங்கள் கொல்லை சைடில் இருக்கோம். ஊருக்குள்ளலாம் பண்ணால் கரண்ட் ஃபுல் கரண்ட்டாக இருக்குது. பட் எங்கள் ஏரியாவிலலாம் பண்ணால் லோ வோல்டேஜ் கரண்ட். அதனால் வைஃபை எதுவுமே ஒர்க் ஆகுறது இல்லை. இது சார்ஜ் கூடமே சும்மா பவர் பேங்க் அப்படி வச்சு தான் ஏற்றிது. பவர் பேங்க் நம்பாது. சும்மா அப்பப்போ வரப்போ கரண்ட் வரப்போ சார்ஜ் ஏற்றிடுது. ஸோ வேறு ஒன்றும் பண்ணுறது இல்லை இதையும். ஓகே. அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டாவா? அப்போ ப்ளஸ் 50/100 × 50/100 வெறும் mgயா? வெறும் mg. புரிஞ்சா? அப்புறமா இந்த a அப்படின்ற ஒரு பொருள் இருக்குல்ல, இது பாரு, இதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பர்பெண்டிகுலரா. அப்போ இது என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா நெகட்டிவ் ஆஃப் இதன் மீது செயல்படும் விசை எவ்வளோ? டென்ஷன் ஆஃப் a × எவ்வளோடா வந்துச்சு? டென்ஷன் ஆஃப் a × 100/100. ஏன் ப்ரோ இங்கேருந்து இது வரைக்கும் 100 இருக்கு ப்ரோ, அதனால 100/100 ப்ரோ போட்டேன் ப்ரோ. ஓகே. இப்போ கேன்சல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. கேன்சல் பண்ணிட்டா நான் ஆகுது வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. என்ன ப்ரோ கேன்சல் பண்ணலாம்? இதுவும் கேன்சலா? எஸ். ஓகே. 50 என்ன வரும்? எவ்வளோ வரும்? இது பண்ணால் இதோடைய ஸோ அப்போ என்ன சமநிலையில் இருக்கும்போது இதோட மதிப்பு 0 ஆயிடும். அப்போ என்னாச்சு பாரு, 50/100 × mg. கரெக்டா? அப்புறமா என்னது? அதே 50/100 × mg. கரெக்டா? ஓகே. மைனஸ் ஆஃப் டென்ஷன் ஆஃப் a. ஓகே. சரியா போச்சு. இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதனா இது 1/2 இதோட மதிப்பு 1/2ன்னு வருமா? எக்ஸாக்டாக வருமா? அப்போ என்னது? mg/2 mg. ஓகே சேஞ்ச் பண்ணிக்கவா? அப்போ என்னென்ன வரும் பாரு. அப்போ என்னென்ன போதும்? ஒன்றும் ஆல்ரெடி 50. எஸ். ஓகே. mg/2 / mg/2ன்னு வருமா? mg/2 + mg/2 மைனஸ் ஆஃப் டென்ஷன் ஆஃப் ஏவா? இந்த டென்ஷன் ஆஃப் ஏ என்னென்ன வந்துச்சுன்னா என்ன? ப்ளஸ் டென்ஷன் ஆஃப் ஏ. அப்போ டென்ஷன் ஆஃப் ஏ = என்னென்ன வரும்? 2 mg/2வா? 2 mg/2 2 சார் கேன்சல். அப்போ டென்ஷன் ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளோ? வெறும் mg. டென்ஷன் ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளோப்பா? வெறும் mg தான் என்னோட ஆன்சர். வெறும் mg தான் அது என்னோட ஆன்சர். புரிஞ்சா? நைஸ். அடுத்த கொஸ்டின் பாரு. அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, 200 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட தண்டின் நிறை 200 கிராமா? பார்த்தியா, கொஷின்ஸை கூட மாற்றி எழுதி வச்சுட்டு இருக்கேன் டாடி. 500 கிராம் டாடி. 200 நீளம் இது தேவையில்லை, இது வரைக்கும் தேவையில்லை. மேலும் அவற்றின் நிறை 500 கிராம். மேலும் 40 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு கூம்பு கொண்டு சமநிலைப்படுத்தப்பட்டுச்சு நம்ம கூம்பு வச்சு. ஓகே. மேலும் 2 கிலோகிராம் நிறை 20 சென்டிமீட்டர் தொலைவிலும் 2 கிலோகிராம் நிறை என்ன பண்ணுறது? 20 சென்டிமீட்டர் தொலைவிலும். சரியா? 20 சென்டிமீட்டர் தொலைவிலும் மற்றொரு தெரியாத நிறை m. சரியா?
எம் அப்படின்ற என்னது 160 சென்டிமீட்டர் தொலைவிலும் படத்தில் காட்டியுள்ள உள்ளதெனில் எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். எம்மோடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ இங்கே எம்ஜின்றது எதுக்கு இதுக்கு நடுவில் இருக்கு. நடுவுன்றது என்னது? ஸோ நடுப்புலன்னா எங்கப்பா? நடுப்புலன்னா எங்க? இந்த இடத்துல எம்ஜி இருப்பாப்லையா? அப்போ எம்ஜி போடு கீழே. எம்ஜியா? இது கீழே என்ன இருப்பான்? எம்ஜி சரியா செயல்படுவானா? செயல்படுவானா? இது மொத்தமா வந்து என்ன எம்ஜி செயல்படுவான்? இதன் மீது செயல்படுவோம் மொத்தமா என்ன எம்ஜி செயல்படுவான் ஆக்சுவலி சொல்லு பார்க்கலாம். என்னடா செயல்படுவான்? ஓகே ஓகே, எம்மோட மதிப்பு ½ கிலோ. அப்போ என்னது? 1/2 ஜின்னு சொல்லிட்டு செயல்படும். 1/2 ஜின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுவான்? செயல்படுவானா? ஆமாவா இல்லையா? எஸ், ஆமாங்க. ஓகே, ஆமாங்க. அப்போ இதன் மீது செயல்படக்கூடிய மொத்த திருப்பு விசை என்பது என்னன்னு கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு. ஆமாவா? எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு கண்டுபிடிப்போம். இதுக்கு பர்பண்டிகுலர் இதுவா? ஆமாவா? இதுக்கு பர்பண்டிகுலர் என்னது? இதுவா? புரிஞ்சா இல்லையாடா? எஸ், இதுக்கு பர்பண்டிகுலர் என்னது? இது. ஓகே, எதுக்கு? இந்த எம் நிலைக்கு பர்பண்டிகுலர் இதுப்பா. ஓகேவா? சரியா? அப்போ என்னாச்சு? ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டாவா? இது ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா 90 டிகிரியில் இருக்குது. அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளோ? 160 சென்டிமீட்டரா? எவ்வளோடா? இங்கே பாரு, இங்கே 40 இது, இங்கே 160 இது. அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற சென்டிமீட்டர் எவ்வளோ? 120 சென்டிமீட்டரு. அப்போ இதன் மீது செயல்படும் விசை வந்து பார்த்தா எம்ஜியா? எம்ஜியா? அப்போ 120 இன்ட்டு எம்ஜி போட்டுக்கோ. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 120 இன்ட்டு எம்ஜி போட்டுக்கோ. சரியா? அப்புறமா இதுக்கு பார்க்கணும். இது கீழே இறங்குது. ஸோ இதுக்கு பர்பண்டிகுலர் இதுதான் இருக்கும். அப்போ இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா. அப்போ பாசிட்டிவ். அப்போ எவ்வளோ? அப்போ என்னது? என்னடா வரும்? என்ன வரும்? எந்த சென்டிமீட்டர்? எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? இதில் பாதி தானே? ஆமாவா? ஸோ சொல்கிற விஷயம் புரியுதா? இங்கே இருக்குது. இங்கன்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு 40 + 20 எவ்வளோ? 60 சென்டிமீட்டரா? எஸ், ஆமாவா? 60 சென்டிமீட்டர் இருக்குமா இருக்காதா? ஆமாங்க, இருக்கும் ப்ரோ. 1/2 இன்ட்டு 60 ஜி. இதே வச்சுக்கோ. சரியா? ஏன்னா 60 இன்ட்டு 1/2 ஜி. ஓகே, 60 இன்ட்டு ½ ஜி. ஓகே, புரிஞ்சா? நைஸ். இது பாரு. ஒரு நல்ல ஒரு விஷயம் சிக்கி இருக்குது. சரியா? ஓகே, இது கீழே எம்ஜி செயல்படுதுன்னா கீழே வந்து போனால் 2 கிலோகிராம் நிறைய எம்ஜி செயல்படுது. இது மேலே வந்து போனால் கம்பியால் கட்டப்பட்டுள்ள ஒரு இழுவிசை செயல்படுமா? செயல்படாதா? இது ஆக்சுவலி ஆன்டி கிளாக். இது வந்து கிளாக் வைஸ் தீட்டாப்பா. இது வந்து என்னது? ஸோ கிளாக் வைஸ் தீட்டா. ஓகே, கிளாக் வைஸ் தீட்டானா என்னது? ஸோ நெகட்டிவாக இருக்குமா? கிளாக் வைஸ் தீட்டான்றது என்னவா இருக்கும்? ஸோ நெகட்டிவாக இருக்குமா இருக்காதா? எஸ், கிளாக் வைஸ் தீட்டா நெகட்டிவாக இருக்கும். அப்போ மைனஸ் ஆஃப் என்ன வரும்? 2g இன்ட்டு 20 வருமா? 2g இன்ட்டு 20 வரும். அப்போ நெட்டு என்னது? இழுவிசை இது 0 ஆகிடும். அப்போ இது என்ன? மொத்தமாக இந்த பக்கம் வந்துடுமா? ஸோ ஜி எல்லாமே என்ன கேன்சல் ஆகிடுமா? ஜி காமனாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. ஜியோட மதிப்பு காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடு. ஓகே, சரியா போச்சா? ஓகேப்பா. இது என்னென்ன வந்துச்சுன்னா என்ன ஆகும் பாரு. இது இங்கே என்னென்ன பக்கம் வந்துச்சுன்னா அவ்வளோ +40 சமம் +40 சமம் எவ்வளோ வந்துப்பா? 120 எம் ப்ளஸ் எவ்வளோ? இது ஒரு 30 கரெக்டா? ஒரு 30 ஓகே, 30 வரும். அவ்வளோதான் வரும். சரியா? இப்போ இது எல்லாமே என்ன பண்ணணும்? 40 கேன்சல் பண்ணோம்னா இது என்ன ஆயிடுச்சு? என்னடா ஆகும்? இது அப்படியே இருக்கட்டும். இந்த 30 என்னென்ன வந்துச்சுமா? இந்த 30 என்ன வந்துச்சுன்னா -30 ஆயிடுமா? அப்போ என்னாச்சு? 10/0. ஓகே 40. அப்போ என்னாச்சு? 10/120 வருமா? 10/120. எஸ், 10/120 சமம் எம்னு சொல்லிட்டு வரும். சரி, அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எம்மோட மதிப்பு எவ்வளோப்பா? 1/12. இதுதான் என்னோட ஆன்சர். எம்மோட மதிப்பு எவ்வளோ? 1/12. திஸ் இஸ் மை ஆன்சர். கிளியராப்பா? 1/12 இருந்தால் தான் என்னோட ஆன்சராக இருக்கும். புரிஞ்சாப்பா? நைஸ். அடுத்த கொஸ்டின் பாரு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் பாரு. 180 கிலோகிராம் நிறை கொண்ட 180 கிலோகிராம் நிறை கொண்ட மகிழுந்து ஒன்றின் 2 சக்கரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 1.8 மீட்டர். 2 சக்கரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளோமா? ஸோ 1.8 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரியா? இவற்றின் புவியீர்ப்பு மையம் 1.05. இங்கே எவ்வளோ? 1.05னா இங்கே இருக்குமா? இங்கே இருக்கும். 1.05னா இங்கே எக்ஸாக்டாக இங்கே இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணும்? ஸோ இதோட புவியீர்ப்பு மையம் எம்ஜி செயல்படுதாமா? இங்கே என்ன இருக்குது? ஸோ 1800 ஜி வந்து இங்கே செயல்படுதாமா புவியீர்ப்பு மையம். சரியா? ஓகேவா? அப்போ இங்கே இங்கே இதுக்கு எவ்வளோ? ஸோ 1.05 மீட்டர்னா இங்கே எவ்வளோ இருக்கும்? இதுக்கு நடுவில் எவ்வளோ இருக்கும்? 0.75 மீட்டர் இருக்குமா? 0.75 மீட்டர் இருக்குமா இருக்காதா?
எஸ் இருக்கும். சரியா? அப்போ ப்ரோ இங்க வந்து செங்குத்து ஒவ்வொரு சக்கரத்தின் மீது கூட செங்குத்து விசை என்னன்னு கேட்கறானா, அப்ப இந்த சக்கரத்தின் மீது ஒன்று செயல்படும். இது என்னது? ஸோ NFன்னு வச்சுக்கலாம். இது ரிவர்ஸ் டயர், அதனால என்னது NRன்னு வச்சுக்கிறேன். என்னது NR அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். புரியுதா? NR அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். சரியா? சரி, ஓகேப்பா. இங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன தெரியுமா விஷயம்? சரியா? முன்ன டென்ஷன் ஆஃப் ஏபின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ரெண்டு இதை இங்க வந்து பண்ணது. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், ஓகே, அப்போ NR பிளஸ் NF சமம் எவ்வளவு இருக்கும்? 18,000க்கு சமமா, 18,000 நியூட்டனுக்கு சமமா இருக்குமா? எஸ், சமமா இருக்கும். ஓகே, சமமா இருக்கும். அது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் படி. ஆனா இங்க ஓகே நெட் ஃபோர்ஸ் சமம். இங்க என்னாச்சு ப்ரோ? இங்க என்ன ப்ரோ என்ன ப்ரோ இது இப்படி கிடக்குது அப்படின்னா, எஸ் ஆமாண்டா, ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு என்னன்னா கைனமேட்டிக்ஸ் டைனமிக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்றது. சரியா? ரொட்டேஷனல் மோஷன் அது கைனமேட்டிக்ஸ், ரொட்டேஷன்ல கைனமேட்டிக்ஸையும் டைனமிக்ஸையும் பயன்படுத்தி படிக்கிறது தான் அது ரொட்டேஷனல் மோஷன். இது ரொம்ப மெக்கானிக்ஸ் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஈஸி, நீ புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. மற்றபடி இல்லைன்னா வந்து கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. ஓகே, வெளிச்சம் தந்தவ ஒருத்தன் அவனே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குண்ணா. ஏதோ ஒருத்தனா வெளிச்சம் தந்தவ ஒருத்தி. ஏய், நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிட போறீங்களா ஒருத்தன் பாடினதுக்கு? ஓகே, சரியா? அப்ப இங்க என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் போடு. என்ன 0.75 இங்க இருந்து இதுக்கு வரைக்கும் எடுத்துக்கலாமா? ஓகே, அப்ப இதுக்கு இது பர்பெண்டிகுலர், இதுக்கு என்ன ஆகுது? இது பர்பெண்டிகுலர் இருக்குமா? அப்ப என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டாவா கிளாக் வைஸ் தீட்டாவா ப்ரோ? 75 இந்த டைரக்ஷன்ல இருக்கு ப்ரோ. இட்ஸ் அ கிளாக் வைஸ் தீட்டா ப்ரோ. இட்ஸ் அ கிளாக் வைஸ் தீட்டாவா? ஆமாவா? கிளாக் வைஸ் தீட்டா தானடா? ஆமாண்டா தம்பி, கிளாக் வைஸ் தீட்டாடா. இங்க இருந்து இங்க பாரு, இங்க இருந்து இந்த டைரக்ஷன் தானே. கிளாக் வைஸ் தீட்டாவா? கிளாக் வைஸ் தீட்டானா மைனஸ் எவ்வளோ? 18,000. அந்த ஜியோட சேர்த்து 18,000 0.75 வைக்கிறேன். ஓகே, 18,000 0.75 சொல்லிட்டு வைக்கிறேன். புரிஞ்சா? பிளஸ் பார்த்துக்கோ. ஓகே, அதுக்கப்புறம் என்னது? இந்த பகுதி எடுத்துக்கலாமா? இந்த பகுதி ப்ரோ மேல இருக்கு ப்ரோ. ஓகே, மேல இருக்கு ப்ரோ. இதுக்கு பர்பெண்டிகுலர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு ப்ரோ. இது ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா. ஓகே, இதுக்கு என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டாடா தம்பி. ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டான்றது என்னதுப்பா? NF இன்ட்டு ஓகே NF இன்ட்டு எவ்வளோ? டோட்டலா எவ்வளவு? ரெண்டு காலுக்கு இடைப்பட்ட தொலைவு 1.8. புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும். ஸோ இதோட மதிப்பு 0 ப்ரோ. அப்போ 0னா இது இந்த பக்கம் வந்துடு ப்ரோ. என்ன ஆயிடுச்சு? பிளஸ் 18,000 இன்ட்டு 0.75 டிவைட் பை 1.8ன்னு வரும். ஆமாவா? 1.8 NFன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதுல இருந்து NFோட மதிப்பு எவ்வளவு பார்த்துக்கோ. இதையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும்? 1000. இதையும் கேன்சல் பண்ண எவ்வளவு வந்துச்சு? 1000 நடா. 1000 என்ன ஆகுது? மேலே போச்சுன்னா இது வந்து ஸோ 10,000 சுற்றும். அது 10,000 சுற்று வரும். ஸோ 10,000 இன்ட்டு 75 எவ்வளோ? 7,500. 10,000 இன்ட்டு 75 எவ்வளோ? ஸோ 7,500. இதுதான் வந்து என்னது? என்னோட ஃப்ரண்ட் வீலோடைய. ஸோ இது ரெண்டு டயர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டயரு ப்ளஸ் பக்கத்தில் இருக்க டயர் ரெண்டுத்தோட சேர்த்து இருக்கக்கூடிய செங்குத்து விசை NF. என்னது? NF. நம்மளுக்கு தெரியும், ஒரு விஷயம் தெரியும். NF பிளஸ் NR சமம் வேலை 18,000 தெரியுமா? அப்போ NR தான் எனக்கு வேணும். நார்மல் டிரெக்ஷன் ஆஃப் NR. ஓகே, இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 18,000 மைனஸ் 7,500. 18ல் 7,500 போச்சுன்னா எவ்வளோப்பா? மிச்சம் 10,500 இருக்குமா? மிச்சம் எவ்வளோ? 10,500 நியூட்டன் இருக்குமா? இது எவ்வளோ? ஸோ ரிவர்ஸ் டைல இருக்குது எவ்வளோன்ட்டு. ஓகே, அப்போ ஒவ்வொரு சக்கரத்துலையும் எடுத்துக்கான். அப்போ இது ஒரு சக்கரத்தில் எவ்வளோப்பா இருக்கும்? NFோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? ஒரு சக்கரத்தில் வந்து பார்த்தோன்னா 3,750 நியூட்டன் ஒரு சக்கரத்தில் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ? 5,250 நியூட்டன் வந்து பார்த்தா பின்னாடி சக்கரத்தில் இருக்கும். ஒவ்வொரு சக்கரத்தின் மேலே இருக்கக்கூடிய என்னது? ஒவ்வொரு சக்கரத்தின் மீது இருக்கக்கூடிய என்னடா இருக்கு விசை? என்னடா விசை? செங்குத்து விசைடா. சரியா? செங்குத்து விசை. புரிஞ்சா? ஓகே. அடுத்து பாரு, அடுத்த கொஸ்டின். 10 மீட்டர் நீளம் கொண்ட ஏணி ஒன்று ஒரு சுவரின் மீது படத்தில் காட்டியுள்ளவாறு 13 டிகிரியில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. 53 டிகிரியில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவர் மற்றும் ஏணி ஆகியவற்றுக்கு இடையே உள்ள செங்குத்து விசை என்ன? ஸோ இதை நீ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது உன்னோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். இது என்னது? உன்னோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். என்ன ப்ரோ இவ்வளோ டஃப்பான கொஸ்டினை கொடுத்தா எப்படி ப்ரோ போடுறதுன்னா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி ஆன்சர் என்ன பண்ணு. ஸோ ஆன்சரை வந்து கமெண்ட்ல பண்ணு. கரெக்டான ஆன்சர் நான் என்ன பண்ணி வைக்கிறேன்? பின் பண்ணி வைக்கிறேன். ஒருவேளை இதை வந்து பார்த்தோன்னா அடுத்த கிளாஸ்ல ஓகே இதை என்ன பண்ணுறேன்? அடுத்த கிளாஸ், அதாவது நான் Day 27 இது சரியா? Day 28ல என்ன பண்ணேன்? இதை உனக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இது என்னது? உன்னோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, Day 28ல என்ன பண்ணேன்? நான் உனக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியா? நைஸ்பா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம அடுத்து வந்து தமுத்தும் சின்னதாக ஒரு கான்செப்ட். ஓகே, சின்னதாக ஒரு கான்செப்ட் ப்ரோ. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, இப்போ என்னுடைய நெட் டார்க் இருக்குல்ல, நெட் டார்க்னா என்னது, என்னோட மொத்த திருப்பு விசை ஜீரோவா இல்லாமல் இருக்குது அப்படின்னா அங்கே எந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, மொத்த திருப்பு விசை ஜீரோவாக இல்லை, மொத்த திருப்பு விசை. ஓகே, மொத்த திருப்பு விசை வந்து பார்த்தோன்னா மொத்த திருப்பு விசையும் வந்து பண்ணால் இப்போ என்ன ஆகுது, ஜீரோவா இல்லை, அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்குது. அதாவது எப்படின்னா இங்கே பாரு, இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு பம்பை நான் பிடிச்சிட்டு இருக்கேன், ஒரு பம்பை என்ன பண்ணேன் அப்படின்னா பிடிச்சிட்டு இருக்கேன். சரியா? பிடிச்சிட்டு இருக்கேன். இதை மேலே நான் பண்ண ஒரு நிறைய நான் வைக்கும்போது நிறைய ஒன்று வைக்கும்போது அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கீழே வருதா. அப்போ என்ன ஆகுது, அங்கே திருப்பு விசை வந்து மொத்த திருப்பு விசையோட மதிப்பு என்ன ஆகுது, ஸோ சுழியமாயிடுது. ஜீரோ நம்ம திருப்பு விசை சுழியமா இல்லை. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே என்னுடைய அப்போ இங்கே இதன் எனக்கு வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லலாமா. அதே மாதிரி இங்கே திருப்பு விசை அப்படின்னு என்னன்னா, இந்த நிறைய எதுக்கு சமமாக இருக்குன்னா, என்னோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஐக்கு சமமாக இருக்கு. என்னோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஐக்கும் இந்த ஆக்சலரேஷன்றது வந்து பார்த்தா என்னுடைய கோண திசைவேகம் ஆல்ஃபாவுக்கு சமமா இருக்கும். சரியா? ஸோ கோண திசைவேகம் ஆல்ஃபா என்பது என்னது, எங்க படிச்சோம் ப்ரோ, நாங்க வந்து இதெல்லாம் படிச்சிருக்கோம் ப்ரோ. அது பேர் என்ன ப்ரோ, ஒமேகா பை டைம், ஒமேகா டிவைட் பை டீன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் ப்ரோ. அதாவது ஆல்ஃபான்றது என்னது, கோண திசைவேகமா. கோண திசைவேகம் என்பது என்னப்பா, ஓகே கோண திசைவேகம் என்பது வந்து பார்த்தா கோண முடுக்கம். ஓகே, கோண முடுக்கம் என்பது என்னது, கோண திசைவேகம் மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கோண முடுக்கம் சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா ஞாபகம் வச்சுக்கோ. வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது என்னது, கோண முடுக்கம். புரிஞ்சா? எஸ், நைஸ். சரியா? ஓகேப்பா. நான் இப்போ இங்கே என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சரி ஓகே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கும், ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் போகலாமா, ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் பக்கம் போகலாம். நிறைய கொஷின்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இது ஒரு 50 நிமிஷம்லாம் 1 மணி நேரம் வரது எனக்கு தெரிஞ்சு டவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த லெக்சர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் வரதுக்குள்ள டவுட் தான். ஓகே, நோ இஷ்யூஸ்ப்பா, நோ இஷ்யூஸ். டார்க் தானே, ஸோ டார்க் வந்து நான் தெளிவாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டத்தோட இந்த லெசனை நான் வந்து முடிச்சிடுவேன். ஆங்குலர் மொமெண்டத்தோட இந்த லெசனை வந்து அடுத்த ஒரு டே விச் மீன் 28 இருக்கு இல்லையா, டே 28ல் இந்த லெசனை நான் முடிச்சிடுவேன். டே 28 நான் 30 வரைக்கும் இருக்குன்னு நினச்சேன். பட் அங்கே ஆங்குலர் ரோலிங் அப்படின்ற ஒன்று இல்லாமல் எனக்கு ஒரு 2 நாள் கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவேன், ஆங்குலர் மொமெண்டத்தோட இந்த கிளாஸை நான் முடிச்சிடுவேன். ஓகே, டே 28 நாளைக்கு. ஓகேப்பா. எம் நிறை கொண்ட எல் நீளம் கொண்ட PQ என்ற தண்டு உள்ளது. அது எம் நிறை கொண்ட எல் நீளம் கொண்ட PQ என்ற தண்டு உள்ளது. இதில் P என்ற புள்ளி சுழலும் அமைப்பில் வைக்கப்பட்டுள்ளது. சுழலும் அமைப்புனா எந்த டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல சுழல்ற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா, Q பகுதியான ஒரு மெல்லிய கம்பியால் கட்டப்பட்டுள்ளது. மேலும் கம்பி துண்டிக்கப்பட்ட பிறகு அவற்றின் கோண முடுக்கம் என்னன்னு கேட்கலாம். கோண முடுக்கம் என்னன்னு கேட்கலாம்டா. இது வந்து எவ்வளவு, எல் நீளம் இருக்கா. இப்போ கம்பியை வந்து பண்ண கச்சக்குன்னு கட் பண்ணியாச்சு. கட் பண்ண உடனே என்ன ஆகும், இது கம்பி இருக்கிறதுனால இங்க ஒருத்தர் பிடிச்சுன்னு இருக்கு. இப்போ கம்பியே இல்லை, இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் வந்து ரொட்டேட் ஆகுமா, இந்த பக்கம் என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல வருமா. புரியுதா? இந்த டைரக்ஷன்ல வருமா, அதாதா. இப்போ இந்த கம்பி இருக்குதுடா, இந்த கம்பியை நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ இந்த இது என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன்ல இப்படி வந்துட்டு போகுமா. எஸ் ஆமாவா இல்லையா, இப்படி என்னாகும், வந்துட்டு போகுமா இல்லையாப்பா. எஸ் வந்துட்டு போகும்டா தம்பி. என்ன பண்ணும், வந்துட்டு போகும். ஆமாவா. அப்போ இங்க வந்து பண்ணா என்னுடைய முடுக்கம் என்பது என்னுடைய P புள்ளியில என்னுடைய என்னடா அது பேரு, என்னுடைய என்னடா இது, இந்த இடத்துல வந்து பண்ண கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு இங்கே வந்து mg இருக்குமா, இந்த இடத்துல என்னது mg விசை செயல்படுமா. ஆமாவா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லு. ஸோ டார்க் P இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், M இன்ட்டு ஏன்னு சொல்லலாமா. மாஸ் இன்ட்டு டார்க் P இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், டார்க் இஸ் ஈக்குவல் டு F இன்ட்டு ஆர்ன்னு சொல்லலாம். சரியா? அப்போ இதன் மீது செயல்படக்கூடிய இது என்னது, ஸோ திருப்பு விசை என்பது எதுக்கு சமமாக இருக்கும், I ஆல்ஃபாவுக்கு சமமாக இருக்குமா. இதில் வந்து பண்ணா ஸோ இந்த டைரக்ஷனில் சொல்லுறது அப்படின்னா இதோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னா வச்சுக்கேன், mL²/3ன்னு சொல்லுவோம். அது mL²/3 இன்ட்டு ஆல்ஃபாவா. அப்போ இதன் மீது செயல்படக்கூடிய விசை என்னது, mgயா. இதன் மீது செயல்படக்கூடிய விசை mg. எந்த டிஸ்டன்ஸில் செயல்படும்பா, L/2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் செயல்படும். ஆமாவா, L/2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் செயல்படுமா. ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த எல்லும் கேன்சல், இந்த எம்மும் கேன்சல். கரெக்டா? கரெக்டா. எஸ் ஆமா. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன போதும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3g/2l. 3g/2l அப்படின்றது தான் வந்து என்னோட ஆல்ஃபாவோட மதிப்பு. 3g/2l தான் என்னது, என்னோட ஆல்ஃபாவோட மதிப்பு. புரிஞ்சா? கிளியரா. நைஸ். அடுத்து என்னன்னு பாரு,
எல் நீளம் கொண்ட தண்டு ஒன்று படத்தில் காட்டியுள்ளவர் 45 டிகிரியில் உள்ளது. ஓகே, மேலும் அவற்றின் நீளம் மற்றும் நிறைமுறை எல் மற்றும் எம் எனில் அவற்றின் கோண முடுக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். அவற்றினுடைய கோண முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி தான். இங்க பாரு. ஓகே, அப்போ இதில் வந்து பாதி தொலைவில் இங்கேருந்து என்ன பண்ணுவோம், சென்டர் ஆஃப் இங்கே நடுவில் புவியினுடைய மையத்தில் எம்ஜி செயல்படுமா? எம்ஜி செயல்படும். என்ன வெறும் எம்ஜி செயல்படுமா? இது ரிசல்டன்ட் அப்படின்னா இந்த பக்கம் என்ன இருக்கும், இங்க என்னடா இருக்கும், இங்க பாரு என்ன எம்ஜி செயல்படும். இது இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா இது இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா இது இந்த பக்கம், இது இந்த பக்கமா? ஆமாவா இல்லையாடா? அடே சொல்லுங்களா. இந்த இடத்துல என்ன செயல்படும், இங்க என்ன செயல்படும், காஸ் தீட்டா செயல்படுமா? இங்க காஸ் தீட்டா, இந்த இடத்துல என்ன இருக்கும், சைன் தீட்டா செயல்படுமா செயல்படாதா? எஸ் செயல்படும். சரியா? அப்ப இங்க என்ன அப்படின்னா இங்க செயல்படக்கூடிய என்னுடைய ஆல்பா என்ன சொல்றது இங்க என்னது, ஸோ இது வந்து எல் நீளம் கொண்டதான். அப்ப என்னாகப்பா, ml²/3 இன்ட்டு ஆல்பா சமம் இங்க செயல்படக்கூடிய விசை என்பது என்னவா இருக்கும், விசை என்பது mg sin 45 mg sin 45 L/2 sin 45 சொல்லுங்கடா. சைன் இந்த காஸ் சரியா? mg இன்ட்டு L/2 cos 45 டிகிரியா? cos 45 டிகிரியா? கரெக்டாக போச்சு. இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த எல்லும் கேன்சல், இந்த எம்மும் கேன்சல். அப்போ என்ன ஆகும் பாரு, காஸ் 45 என்னது, ஸோ என்னது L/3 ஆல்ஃபா சமம் என்னது G/2 காஸ் 45 1/√2. அப்போ என்ன ஆன்சர், ஆல்ஃபா சமம் என்னது LG/6√2 தான். இதுதான் என்னது என்னோட ஆன்சர். என்னது L/G6√2 தான் என்னது என்னோட ஆன்சர். L/G6√2 தான் வந்து என்னோட ஆன்சர். புரிஞ்சாப்பா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாரு என்ன அப்படின்னா இப்போ ஒருவேளை டார்க் வந்து 0வா இல்லை. சரியா? ஓகே, டார்க் வந்து பண்ண சுழியமா இல்லை, அந்த ஒரு பொருளுக்கு நடக்குது. ஸோ கோண முடுக்கமும் இருக்குது. ஓகே, ஒரு பொருளுக்கு என்ன சொல்லணும்னா வச்சுக்கேன், இப்போ வந்து பண்ணா டார்க்கோட மதிப்பு இருக்கு இல்லையா, டார்க்கோட மதிப்பு 0வா இல்லைப்பா. அதே மாதிரி அந்த பொருளுக்கு வந்து பண்ணா கோண உந்தம் வந்து பண்ணா இருக்குது. என்னது, கோண உந்தம் வந்து பண்ணா இருக்குது. கோண உந்தம் இருக்கிறது, ஏதோ ஒரு கோண உந்தத்தை பெற்றிருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, பெற்றிருக்குது அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், அப்படின்னா ஸோ கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணும். என்ன கைனமெட்டிக் ஈக்குவேஷன், டிரான்ஸ்லேஷன் மோஷன் என்ன யூஸ் பண்ணுவேன், டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல என்னப்பா யூஸ் பண்ணுவேன், என்னடா யூஸ் பண்ணுவோம் தம்பி டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல, சொல்றா பார்க்கலாம். V is equal to black color எடுத்து black colorல எழுத நான் எவ்வளவு பெரிய லூஸா இருக்கும். V is equal to U plus AT bro, then V square is equal to U square plus 2AS bro, then என்னது bro, S is equal to UT plus of AT square bro. இதுதானே bro பயன்படுத்துவீங்க நீங்க. ஆனா இங்க வந்து பண்ணா சுழல் இயக்கத்துல V is equal to omega, U is equal to omega naught, A is equal to கோண திசை வேகம் alpha t. அதே தான் இங்கேயும் omega square is equal to omega naught square plus 2 into alpha into delta theta. Then அதே தான் இங்க del theta சமம் என்ன வரும், omega naught t plus 1/2 alpha t square. இதெல்லாம் நீ என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இதெல்லாம் என்ன பண்ணணும், ஸோ பயன்படுத்தணும். சரியா? ஓகே, இதை பயன்படுத்தி கொஸ்டின் பார்க்கலாமா? பார்த்துட்டா போச்சு, வாங்க ப்ரோ பார்க்கலாம். ஒரு சக்கரத்தின் திருப்பு விசையின் மதிப்பு, ஒரு சக்கரத்தின் திருப்பு விசை 100 நியூட்டன் மீட்டர் மற்றும் அவற்றின் நிலைம திருப்பு திறன் 300 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எனில் 3 வினாடிக்கு பிறகு அவற்றின் கோண திசை வேகம் என்ற ஸ்லோ மோஷன். ஓகே, சரி, ஓகே. இங்க டார்க்கோட மதிப்பு 100 நியூட்டன் மீட்டர் கொடுத்து இருக்காங்க. அப்புறமா வந்து ஐயோட மதிப்பு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட மதிப்பு 300 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 14 வினாடி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மதிப்பு என்னன்னு கேட்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸிப்பா. when torque is equal to I into alpha is equal to omega by t ன்னு சொல்லலாம். ஓகே, when torque is equal to I into omega by t ன்னு சொல்லலாம். எனக்கு தேவை ஒமேகா வேணும். ஒமேகா is equal to இது into t divided by I ன்னு சொல்லலாம். சரியா? அப்போ நான் டார்க்கோட வேல்யூ எவ்வளோ ப்ரோ, டார்க் 100, டீயோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ 300 ப்ரோ. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு வந்து 1ன்னு வரும் ப்ரோ. எனக்கு வந்து என்னது, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 ரேடியன் பர் செகண்ட்னு வரும் ப்ரோ. 1 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா?
புரிஞ்சாப்பா? கிளியரா? கிளியர் ஆகியா? ஆமா, கழுத்து. சரி, ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாரு. ஒரு சக்கரத்தின் நிலைம திருப்பு திறன் 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். மேலும் அந்த சக்கரம் 1 நிமிடத்திற்கு பிறகு நிறுத்தப்படும் போது அவற்றின் திருப்பு விசை என்ன? இங்க டைம் கொடுத்துட்டாங்க ப்ரோ. டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ரோ? டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரோ. எவ்வளோ? டைம் வந்து 60 மினிட்ஸ் 60 செகண்ட்ஸ் 60 செகண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரோ. நிலைம திருப்பு திறன் ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ப்ரோ. எவ்வளோ? 2 kg மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆனால் அவன் கேட்கறது வந்து பார்த்தா டார்க்கோட வேல்யூ கேட்குறான் ப்ரோ. அப்போ எனக்கு என்ன வேணும்? ஆல்ஃபாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? ஆல்ஃபாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? எஸ். எப்படி ஆல்ஃபாவோட மதிப்பு கொடுத்துருப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆல்ஃபாவோட மதிப்பு? அடடா, இங்கே நான் ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டேனே. வெர்டிக்கல் ஆக்சிஸ் இதில் வந்து பார்த்தா வச்சுக்கேன், ஒமேகாவோட மதிப்பு கொடுத்துருப்போம். ஒமேகா ஒமேகா நம்ம ஒரு சுழல் வேகத்தை கொடுத்துருப்போம். 60 RPM சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்போம். அதை நான் எழுத மறந்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே, அதை நான் எழுத மறந்துட்டேன். சாரி, என்னோட மிஸ்டேக். சரியா? அப்போ இங்கே வந்து RPS மாற்றினா இதெல்லாம் ஒமேகா என்னப்பா எழுதலாம்? 2π × 60/16 எழுதலாமா? 60 கேன்சல். அப்போ எவ்வளோ? 2π தான் என்னோட ஆன்சர். சரி, இது என்னது? ஒமேகா நாட்டோட மதிப்பு. அப்போ ஆல்ஃபா என்னன்னா ஒமேகா ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டின்னு எழுதலாமா? ஒமேகான்றது நிறுத்தப்படும் போது 0 ஆயிடுது. அப்போ ஒமேகா நாட்டோட மதிப்பு எவ்வளோ? 2π ப்ளஸ் ஆல்ஃபா × 60 வருமா? ஆல்ஃபா × 60 சொல்லிட்டு வருமா? எஸ், ஆகுமா? வருமா? சரியா? அப்போ ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன வரும்? ஆல்ஃபாவோட மதிப்பு 2π/60 வரும். அப்போ π/30 வந்து ஆல்ஃபாவோட மதிப்பு. சரியா? ஓகே, ஆல்ஃபாவோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ திருப்பு விசை டார்க் எவ்வளோப்பா? I 2 × π/30. அப்போ ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு? π/15 என்னோட ஆன்சர். π/15 நியூட்டன் மீட்டர் அப்படின்றது என்னது? என்னுடைய திருப்பு விசையோட மதிப்பு. என்னுடைய திருப்பு விசையினுடைய மதிப்பு. ஸோ அவ்வளோதான் இதில். சரியா? ஓகேப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டார்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதாவது திருப்பு விசை எங்கெங்கே இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபுல்லாக முடிச்சிருக்கோம்னு பாரு. நிறைமையம் கம்ப்ளீட்டட். எஸ், நிறைமையத்தின் இயக்கம் முடிச்சாச்சு. நிறைம திருப்பு திறன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா முடிச்சாச்சு. திருப்பு விசை என்னாச்சு? முடிச்சாச்சு. இன்னும் கேட்டது கோண உந்தம். இந்த கோண உந்தத்தை வந்து பண்ணால் Day 28. ஓகே, Day 28ல் அற்புதமாக தொடங்கி முடிக்கலாம். சரியா? ஓகேடா கைஸ், இந்த லெக்சர் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணு. ஸோ மறக்காம உன்னோட தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு. வேற என்ன, மறக்காம லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. அண்ட் மறக்காம A2K நீட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.